Krishna Hare Krishna 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 Hare Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Krishna Krishna Hare 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 Krishna 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 Hare Hare Ramanujadaya Patram Jnana-vairagya-bhushanam Srimad-Venkatanacharyam Vande Vedanta-Desikam Lakshmi-Nada-Samarambha Nadayamuna-madhyamam Asmadacharya-paryantam Vande Guru Parampara Yo Nityamachyudapadambujayugma Ramo Vadasadikarani Vinaya Mene Asmadguru Bhagavatosya Nayenga Sindho Ramanujasya Charanau Sharanam Prabhadye Bodham Sharasya Mahadavaya Bhattanada Shri Bhakti Sara Kulasekara Yogivaha Bhaktavlenu Parakalaya Tindramishra Srimad Sarangu Samunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanaha Tam Namami Harim Param Vasudeva Susam Kansajanuramardanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadguru Aramam Gunasanjayasya Sadhanam Mukyam Sadhashreyasah Karunyasya Tathakaro Niravadheradherhi Siddhaushakam Gora Gauga Davagni Sanjaya Ganaga Samsara Megha Sakshat Mooladhanam Satham Vijayate Shri Padmanabha Prabhu Kedumidarayavellam Kesavayenna Nadum Kuduvinai Seyyum Kuttin Tamargalum Kurugavilla Vidamudai Aravil Palli Virumbinan Surumbhalatrum Tadamudai Vayal Anantapuranakaram Pugudumindre Indru Poi Pugudiragi Elumayum Yedam Sara Kundrinir Madam Made Kurundu Se Kerundi Punnai Mandalar Pudil Anantapuranagar Mayan Namam ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே
ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் 1000 நீர் பேசுமினே सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनम पद्मनाभा पद्मनाभा பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்கள் பற்பமனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரல் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருநாது மாமகம் பிரசாதயதி யக்சுக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதி उपवीधिनम ऊर्ध्वपुंड्रवंतं त्रिजगत् पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागत सार्तवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा रामानुजा உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோவிலே சத்யம்பத தர்மம் சர நம்முடைய வேதம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை சொல்ற என்னைக்குமே வேதத்துக்குரிய மரியாதை குறைஞ்சு போகவே போகாது நேற்று கூட சொல்லிட்டு இருந்தோம் அஜாமிலனை காப்பாத்தினது வேதமாதா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த வேதத்தை இறுக்கி ஒரு காலத்துல பிடிச்சின்றதுடைய பலம் நாராயணான் அந்திம காலத்திலே வந்துடுத்து அஜாமிலனுக்கு இந்த வேதம் சொல்றது எல்லாமே சத்தியம்தான் இன்னி வரைக்கும் எல்லா மதங்களுமே தங்களுடையதான அந்த கிரந்தங்கள் வேதத்தை காட்டிலும் பழசு அப்படின்னு சொல்றது கிடையாது. இந்த கன்வர்ஷன் பண்றதுமே ஒரு கூட்டம் உண்டு. அவ கூட தன்னுடையதான கிரந்தத்தை வேதம் 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 சொல்லிதான் நடந்துருக்கான். அது வேதமே கிடையாது. வேதம் அப்படின்னு சொன்னா சனாதனமான தர்மம் சொன்னதுதான் வேதம். ரிக் யஜுர் சாமம் அதர்மம், இது 4 மட்டும்தான் வேதம். வேற எதையுமே வேதம் அப்படின்னு சொல்லவே படாது. இந்த வேதம்ன்றது அத்தனை விசேஷமானது, சிரேஷ்டமானது, ரொம்ப பழசு வேதம். இனி வரைக்கும் யாராலையும் பூரணமா சொல்ல முடியாதது வேதம். யாஜ்ஞவல்க்ய மகரிஷி கூட 400 வருஷங்களா படிச்சு படிச்சு பார்த்து கூட 4 கைப்பிடி மண்ணு தான் படிச்சிருக்கார் அப்படின்னு இந்திரன் அவருக்கு சொன்னான்னு காண கிடைக்கிறது. அவ்வளவு பெருசு வேதம். இந்த காலத்துல சதுர்வேதி, திரிவேதி, த்விவேதி இதெல்லாம் பேரா போயிடுச்சு. 4 வேதம் தெரிஞ்சவாள்லாம் காண கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். 4 வேதம் தெரிஞ்சவாளை பார்க்க ரொம்ப கஷ்டம்னா திரிவேதி பார்த்திருக்கேன். மேல்கோட்டை திருநாராயணபுரத்துல திரிவேதி, அப்புறம் த்விவேதி 2 வேதம் தெரிஞ்சவாளை பார்த்திருக்கேன். சதுர்வேதின்னு பேர் தெரிஞ்சவாளை பார்த்திருக்கேன். நேரடியா சதுர்வேதம் தெரிஞ்சவாளை இது வரைக்கும் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. சதுர்வேதம் தெரிஞ்சவாளை இது வரைக்கும் நான் பார்த்த ஞாபகம் இல்லை. யஜுர்வேதம், சாமவேதம் இது 2 தெரிஞ்சவா உண்டு. ரிக்வேதம், சாமவேதம் தெரிஞ்சவாளை பார்த்திருக்கேன். ரிக்வேதம், யஜுர்வேதம் தெரிஞ்சவாளை பார்த்திருக்கேன். சதுர்வேதம் தெரிஞ்சு அதுல கரகண்டவர்கள் இது வரைக்கும் நான் பார்க்கவில்லை. இந்த சதுர்வேதங்கள் சர்வசிரேஷ்டம். ஒரே வேதத்தை தான் 4 பார்ட்டா பிரிச்சுட்டா அதுதான் சதுர்வேதம். இந்த வேதம் சொன்னது எதுவுமே இது வரைக்கும் பொய்யாகல. வேதத்தினுடைய சப்தம் அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கு. அந்த வேதம் சொல்றது சத்தியம் வத, சத்தியத்தை சொல்லு அப்படின்றது. எது சத்தியம்? அது பெரிய கேள்வி வந்துடுறது. நம்ம சின்ன வயசுல சொன்ன சத்தியம் வேற, இள வயசுல சொல்ற சத்தியம் வேற, வயசான காலத்துல சொல்ற சத்தியம் வேற. சத்தியத்துக்கு ஒரு சரியான வியாக்கியானம் இன்னி வரைக்கும் யாராலையும் கொடுக்க முடியும். ஆனா
சில விஷயங்கள் சத்தியம் அப்படின்னு எனக்கு நிரூபணம் ஆயிருக்கு. ராமாயணம், பாகவதம், நாராயணியம், திவ்ய பிரபந்தம். சத்தியத்தை சொல்லு அப்படின்னு இதைதான் சொல்லணும். நம்ம சொல்றதுலாம் சத்தியத்தை சேர்த்தியே கிடையாது. குழந்தைகிட்ட எவ்வளவு போய் பேசணும். எத்தனை குழந்தைகள் இடத்துல அடிச்சு விடுறோம் பொய்ய. கணக்கு வழக்கு இல்லாம நாளைக்கு வாங்கி தர, இன்னைக்கு கடை மூடி இருக்கு, தாத்தாக்கு உடம்பு சரி, எதையோ சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் பொய். நம்ம கணக்கு எடுத்துக்கல வச்சுக்கோங்க, நம்ம எடுத்துக்கல, அவ்வளவுதான். நம்ம அதெல்லாம் பொய் இல்லை அப்படின்னு ஒரு கணக்குல வச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எது பொய் அப்படின்னு தீர்மானம் பண்றது பகவான் மட்டும்தான். யார் யார் சாட்சின்னு அசாமில உபாக்கியானத்துல விஷ்ணுதூதர்கள் சொல்ற பாபம் பொய் இதுக்கெல்லாம் யார் சாட்சின்னு சொல்ற. சத்தியம் அப்படின்னா பாகவதம், ராமாயணம், இதெல்லாம் தான். அதனாலதான் திரும்ப திரும்ப இதை பாராயணம் பண்றோம். அப்படின்னா பாராயணம் பண்ணிட்டே வர வர நம்ம நிறைய சத்தியத்தை பேசுறோம். இந்த சத்தியத்தை பேசும்பொழுது தானாகவே அந்த சத்தியத்திற்குரியதான பிரயோஜனம் கிடைச்சிடும். பொய் சொன்னா ஒரு பிரயோஜனம் உண்டு, சத்தியம் சொன்னா ஒரு பிரயோஜனம் நிச்சயமா உண்டு. ரெண்டுத்துக்குமே பலன் ஜாஸ்தி தான். அதுவும் பாகவதம். இப்ப பீஷ்ம ஸ்துதினா சத்தியம், இட்டு கட்டி ஒரு கற்பனை எழுதினது இல்லை. எத்தனையோ கற்பனை கதைகள் உண்டு. நாவல்கள்லாம் எழுதுவாங்க நிறைய பேர். சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கித்தெல்லாம் சொல்லுவாங்க. இது வரைக்கும் பாகவதம், ராமாயணத்துல யாரும் சாகித்ய அகாடமி விருதோ நோபல் பிரைஸோ கொடுக்கல. நிஜமா அதுக்கெல்லாம் தான் கொடுக்கணும். என்னமோ ஒருத்தர் எழுதிட்டாலும் அது இத்தனை வருஷம் படிச்சுட்டாலும் இவ்வளவு காப்பி வச்சிருது உடனே நோபல் பிரைஸ் என்றா, பிலாசபி நோபல் பிரைஸ் என்றா. சரியா நோபல் பிரைஸ் எல்லாம் வால்மீகி மகரிஷி, வேதவியாசர், நாராயண பட்டத்ரி, ஆழ்வார்கள், ராமானுஜர், ஆதிசங்கர் பகவாதர், இவாத நிஜமாவே சரியான நோபல் பிரைஸ் வாங்கணும். பீஸ் நோபல் பிரைஸ்ல இருந்து, பிலாசபி நோபல் பிரைஸ்ல இருந்து, சாகித்ய அகாடமியில இருந்து, பெரிய அந்த கவித்துவத்துக்கு என்னெல்லாம் கொடுக்குறாலும் முதல்ல இவாளுக்கெல்லாம் கொடுத்துரும். அப்புறம் மிச்சம் போனா இவாளுக்கெல்லாம் கொடுக்கணும். இவாளுக்கு இருந்து ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இவாளுக்கு தான் கொடுத்துட்டு இருக்க. நிஜமாவே எவ்வளவு வரைக்கும் கவித்துவம். காளிதாசுக்கு இன்னி வரைக்கும் ஒரு அவார்டு கொடுக்கல. ஆனா கொடுக்கலனால அவன் தான் வச்சுக்கோங்க மகாகவி. சந்தேகமே கிடையாது. ஆச்சரியமான கவித்துவம். காளிதாசனுடைய சாகுந்தலம் எல்லாம் வாசிக்கணும். இப்படி கூட வர்ணிக்க முடியுமான்னு இருக்கும். வர்ணனை எல்லாம் நிஜமாவே ஷேக்ஸ்பியர் எல்லாம் தோத்து போகணும். ஷேக்ஸ்பியர் இல்லாட்டி நிறைய பேர் உண்டு வெளிநாட்டு கவிஞர்கள். ஆகா ஓகோன்னு இந்த கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சவெல்லாம் கொண்டாடக்கூடியவர்கள். அவெல்லாம் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு காளிதாசனை வாசிச்சா இப்படி ஒரு மகாகவி நம்ம தேசத்துல இருந்திருக்கானே அப்படின்னு ஆனந்தத்துல போய் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சு. அவ்வளவு சிரேஷ்ட. அது குமார சம்பவம், மேகத்து நிறைய உண்டு. ரகுவம்சமே போதும் காளிதாசனுடையதான அழக வர்ணிக்கிறதுக்கு. அத்தனை அழகா வர்ணிப்பாங்க ரகுவம்சம். ஆச்சரியம். ராமனுடைய மூதாதை ரகு, அவரிடத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த ராமன் விஷயம் சொல்றாங்க. ரகுவம்சம்னு பேர். ரொம்ப அழகு. அதனால இந்த விஷயங்கள்லாம் சத்தியம். பீஷ்மஸ்துதி சத்தியம், குந்தி ஸ்துதி சத்தியம், திரௌபதி பிரார்த்தித்தது சத்தியம், துருவ ஸ்துதி, பிரகலாத ஸ்துதி, இதெல்லாம் சத்தியம். இந்த மாதிரி சத்தியங்களை பேசிட்டே இருக்க 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 இந்த சத்தியத்திற்குரியதான பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். இப்ப பீஷ்மஸ்துதியை சொல்லிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அந்திம காலத்துல பிரபு வந்து நின்றுடுவோம். சரி பீஷ்மஸ்துதி நிறைய நீ சொல்லியிருக்காய், பீஷ்மஸ்துதிக்கு அவருக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன். இப்ப சகசிரநாமம் சொல்லிட்டே இருந்தோம்னா படுத்த படுக்கையா இருக்கும். பிரபு ஒரு நாள் வந்து நின்றுடுவான். நிறைய சகசிரநாமம் சொல்லியிருக்காய், சரி அதனால வந்து நின்றேன் அப்படின்னு நின்றுடுவான். பகவத்கீதை சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா அவருக்குரிய பிரயோஜனம் கிடைச்சிடும். ஒருவேளை நாராயணியம் பாராயணம் பண்ணிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், கட்டையும் போல கல்லும் போல கைகால் இழுத்துட்டு கிடந்தோம் அப்படின்னா குருவாயூரப்பன் வந்து வா அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு போடுவான். அதே திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார்க்கு திருக்குறுங்குடி நம்பி மோட்சம் கொடுத்தவாறு நமக்கு கொடுத்துருவார். போட்டி போட்டு மோட்சம் கொடுப்பார். திவ்ய பிரபந்தம் தெரிஞ்சுட்டுனா ரங்கநாதர் மோட்சம் கொடுப்பார், திருக்குறுங்குடி நம்பி கொடுப்பார், அனந்த பத்மநாபர் கொடுப்பார், 108 வீரர்கள் போட்டி போட்டு மோட்சம் கொடுப்பார். அதனால அந்ததான் சத்தியம். அதான் சத்தியம் வதன்றதை அவ்வளவு பெரிய வியாக்கியானம் கொடுத்துட்டு இருக்கேன். பெண் பிள்ளை அந்த மாதிரி சத்தியமான விஷயங்களை பேசலாம், அசத்தியத்தை பேசல. ஏதோ ஊர் கதை, உலகத்து கதை, நேத்தி நடந்த கதை, இன்னைக்கு நடக்கிற கதை இது இல்லை. இப்ப டிவி காரன் சொல்லலாம் நேத்தி சத்தியம்ன்றான், இன்னைக்கு அடுத்த சத்தியத்தை மாத்திக்கிறான். போன வருஷம் ஒண்ணு சொல்றான், இந்த வருஷம் ஒண்ணு சொல்றான், முந்தானத்து ஒண்ணு சொல்றான், இன்னைக்கு ஒண்ணு சொல்றான். கடைசியில் அவனே சொல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வேற சொன்னேன், நான் சொன்னதே போய் நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் வேற பெருமை வேற பேசிக்கிறான். கடைசியில இந்த மாதிரி ஆயிடுது. கடைசியில இவ இப்படி விசாரிச்ச கடைசியில இப்படி சத்தியம் வந்து கேட்டா 4வது தூண் நாங்க தான் இந்தியாவிலேயே சத்தியத்தை காப்பாத்திட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க பொய் சொல்றதே அவ கூட்டம் தான். சத்தியத்தை வெள்ள வரவிடாம பண்றதே மீடியா தான். ஆனா சொல்றது முழுக்க அவாதான் என்னமோ ஹரிச்சந்திரனோட வம்சத்தார் மாதிரியே பேசிட்டு இருக்கா. சத்தியம் அப்படின்னா அந்த பாகவதம் ராமாயண இந்த விஷயங்கள். பெண் பிள்ளை அந்த மாதிரி சத்தியமான விஷயங்களை ராமானுஜரிடத்துல பேசலாம். சத்தான விஷயங்கள், சத்தியமான விஷயங்கள். அதனாலே சுவாமி ராமானுஜர் கேட்டு சாட்சி வைத்தமானதி பெருமாள், குமுதவல்லி தாயார், கோளூர் வள்ளி தாயார், இவாதான் சாட்சி. அதுக்கப்புறம் 30 முக்கோடி தேவர்கள். அது இல்லாதபடிக்கு
இவள் யாரை பத்தி எல்லாம் பேசுறாளோ அவர்கள் அத்தனை பேருமே பெண் பிள்ளையுடைய வாக்கியங்களுக்கு சாட்சி. அந்த பெண் பிள்ளை வாக்கியம் அத்தனை சிரேஷ்டம். சுவாமி ராமானுஜரிடத்துல அந்த பெண் பிள்ளை அத்தனை வசதியா பேச ராமானுஜர் நிறுத்தி நிதானமா ஆச்சரியமா அழகா கேட்டுக்கிறார். ரொம்ப ஜோராவே சொல்றான். நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போல, நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே அப்படின்னு அழகா சொல்றான். ராமானுஜர் ஆச்சரியமா எல்லாம் கேட்டு இருக்கார். உடனே பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றார். ரீகேப் இன்னைக்கு வந்தாலும் வரும், இல்லாட்டி நாளைக்கு வந்தாலும் வரும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆக முதல்ல இன்னைக்கு உங்களுக்கு தான் பேப்பர் கொடுத்தாச்சுன்னா 81 வாக்கியங்கள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டோம். 4 வாக்கியம் முடியறதுக்கு முன்னாடியே பத்மநாபனுடைய கட்டளை இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டோம். அந்த இன்னும் குறைச்சு சரியா சொல்லணும்னா இன்னும் ஒரு 4 வாக்கியம் தான் பாக்கி. 4 வாக்கியங்கள் தான் பாக்கி. ஒருவேளை அந்த 4 வாக்கியங்கள் இன்னைக்கு முடிஞ்சுடுத்துனா நாளைக்கு 81 வாக்கியங்கள் ரீகேப் பண்ணுவோம். ஒருவேளை 4 வாக்கியங்கள் ஒரு 8:15 மணிக்கெல்லாம் முடிஞ்சுடுத்துனா இன்னைக்கே ரீகேப் ஆரம்பிச்சிடும். தெரியாது எனக்கு எதுவுமே. ஒருவேளை இன்னைக்கு 2 வாக்கியம் முடிஞ்சு மீதி நாளைக்கு 2 வாக்கியம் வந்தாலும் எனக்கு எதுவும் தெரியாது, எப்படியும் எனக்கு தெரியாது. ஆனா நாளையோட பூர்த்தி ஆகும் ஒரு நம்பிக்கைப்பட்ட பத்மநாபன் மேல நான் வச்சிருக்கேன். நான் என்ன நம்பியோ இல்லாட்டி உங்களை நம்பியோ சொல்லல, பத்மநாபனை நம்பி சொல்றேன். ஏன்னா கழுத்தை பிடிக்காம நிலைமை கொண்டு வச்சுட்டா பதம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு சித்தியை கொண்டு வந்து வச்சுட்டா. பத்மநாபன் பொறுமையா கேட்டு இருக்கா. நிஜமாவே பத்மநாபர் மாதிரி இவ்வளவு பொறுமையா பெண்பிள்ளை ரகசியம் வைத்தமானதி பெருமாள் கூட கேட்கிறேன். ஏன்னா இன்னி வரைக்கும் திருக்கோவில போய் அடியன் வைத்தமானதி பக்கத்துல உட்கார்ந்து பெண்பிள்ளை ரகசியம் சொன்னதில்லை. தூத்துக்குடியில சொல்லியிருக்கேன், திருநெல்வேலியில சொல்லியிருக்கேன், பாம்பேல சொல்லியிருக்கேன், சென்னையில சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வருஷமா 4 வருஷமா பெண் பிள்ளை ரகசியம் கேட்டு ஒரே சுவாமி யாருன்னா பத்மநாப சுவாமி மட்டும்தான். அத்தனை ருச்சியோடு ரசிச்சு 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 அதை ரீகேப்பே நிறைய தடவை கேட்டுட்டார் அவர். அதனாலதான் ரீகேப் இல்லாம அவரிடத்துல உத்தரவு வாங்கிட்டு ரீகேப் இல்லாம சொல்லிட்டு இருக்கும். ஆச்சரியம் இந்த பெண் பிள்ளையுடைய வாக்கியம். நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போல, நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனை போல. 2 வாக்கியத்திலும் ஒரே ஒரு விஷயம் ஒத்துமை. 2 பேருமே நதியில விழறா, 2 பேருமே கரையேறா. சம்சார சாகரம் வேண்டவா கரையேறா போல 2 பேருமே கரை சேர்ந்துடுறான். பக்தியினாலையும் குரு கிருப்பையினாலையும் 2 பேரும் கரை சேர்றா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே, வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. ஆச்சரியமா சொல்றா. பட்டர், பராசர பட்டர். இதுவும் சுவாமி ராமானுஜர் காலத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். பட்டருக்கு 5 வயசு. பராசர பட்டர் அப்படின்றவர் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர், கூரத்தாழ்வான். அவருடைய பிள்ளை இந்த பராசர பட்டர். ரங்கநாதனுடைய பிரசாதத்தினாலே பிறந்த ஒரு குழந்தை. லௌகீகமா ஒரு ஆணும் பெண்ணும் கூடி உண்டாகக்கூடிய குழந்தை மாதிரி ஒரு உண்டாகல. கூரத்தாழ்வானுக்கும் அவர் மனைவிக்கும் கல்யாணம் ஆயாச்சு, ஆனா சரீர சம்பந்தம்ன்றது கிடையாது. அப்படி ஒரு வைராக்கிய ஒரு தம்பதிகள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி போல ரொம்ப செலக்ட் பண்ணி இப்படிதான் சொல்ல முடியும். நிறைய பேர் இப்படி சொல்லவே முடியாது நம்மளால. கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி மாதிரி இருக்கார் கூரத்தாழ்வான். 2 பேரும் லோகத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி. ஏன்னா அவளுக்கு ஜாதகப்படி கல்யாணம் ஆனாலும் அவள் யாரோட தன் கணவனோட சரீர சம்பந்தம் வச்சிருந்தா அந்த கணவனுக்கு மரணம் சம்பவிச்சிடும், அவளுக்கு தோஷம் இருக்கு. அது ஆச்சரியம் நிஜமாவே. கூரத்தாழ்வான் ஸ்வயம் பகவானுடைய அம்சம். அதே பகவான் தான், கிருஷ்ணன் தான் கோபிகாஸ்திரிகளோடு அவ்வளவு அழகா ராசக்கிரீடை ஆடின. அத்தனை லட்சம் அத்தனை கோடி கோபிகளோடு. அதே பகவான் இப்ப ஒரு ஸ்திரியை கூட தொடாம வாழ்ந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பகவானுடைய பலம், பரமாத்மாவுடைய பலம். சாதாரண மனுஷாளுக்கெல்லாம் நினைச்சாலே ஆசை வந்து, யாரா சொல்றதை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு வெறி வந்துடும். திருமங்கை ஆழ்வாருக்கெல்லாம் குமுதவல்லியை பத்தி அழக வர்ணிச்ச உடனே அவளை போய் பார்க்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருக்கு. அவளை பத்தி கேட்ட உடனே திருமங்கை ஆழ்வாருக்கு. ஆனா கூரத்தாழ்வானுக்கும் அவர் மனைவிக்கும் தேக சம்பந்தம் இல்லை. ஆனா ரங்கநாதனுடைய பிரசாதத்தினாலே அவருக்கு ரத்த குழந்தை பிறக்கிறது, ட்வின்ஸ். அதுல மூத்த குழந்தை பேர் பராசர பட்டர், இளைய குழந்தை பேர் வியாச பட்டர்னு பேர். பராசரர் வியாசர் இவா 2 பேரும் இந்து தர்மத்துக்கு பெரிய உபகாரங்கள்லாம் பண்ணிருக்கா. பராசர் அவ்வளவு விசேஷம், நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கா. பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம், வேதவியாசரோட தோப்பனா. அதனால அவர் அப்புறம் வேதவியாசர் நன்னாவே தெரியும். மகாபாரதம், பாகவதம், 18 புராணங்கள்.
அதுக்கப்புறம் வேதத்தெல்லாம் பிரிச்சிருக்கார். அதனால அவ 2 பேரையுமே இந்த குழந்தைகளுக்கு பராசரர் வியாசர் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமானுஜரே இந்த குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கார். அவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த 2 குழந்தைகளுக்கு. சாதாரணமா நமக்கெல்லாம் குழந்தைகள் பிறந்தா நம்மளா ஒரு முடிவு பண்ணுவோம். 1008 ஃபேஷன் நேம் என்னமோ எல்லாம் சொல்லி இல்லாட்டி அப்பா பேரை பாதி அம்மா பேரை பாதி 2 வெட்டி அதை ஒரு ஒட்டி நிறைய நடந்துருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன் பல லோகத்துல, பல இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் உண்டு, குரு கிட்ட எல்லாம் பேரெல்லாம் கேட்டுப்பா, ஆனா அபிஷியல் நேம் ஒண்ணு வச்சுப்பா, குரு சொல்றேன் கடைசியில் கூப்பிடவே மாட்டான். அது ஒரு பெரிய கஷ்டம். பல இடங்கள் நான் பேர் வச்சிருக்கேன், எனக்கு தெரியும். நான் பேர் வச்சு ஏதோ சில குழந்தைகள் மட்டும்தான் அபிஷியல் நேமும் அது, பர்சனல் நேமும் அது, கூப்பிடுற பேரும் அது. மற்றதெல்லாம் பார்த்தா அவனுக்கே குரு கிட்ட ஒண்ணு கேட்டுப்பா, பேர் வச்சுப்பா, குரு இந்த பேர் வச்சாலும் சொல்லிப்பா, கடைசி இவாளும் கூப்பிட மாட்டான், உனக்கு அந்த பேர் தெரியாது, ஆனா நாங்க வச்சோம் அப்படின்னு ஒரு ஆத்ம திருப்தியோட இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இவருக்கு பாக்கியம் பராசரப்பட்டதுக்கு ராமானுஜரே வச்ச பேர் அது கடைசி வரைக்கும் அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. அது மாறவும் இல்லை. அது பரம பாக்கியம். அது ராமானுஜரோட பாக்கியம் அப்படிதான் நான் சொல்லணும். குருவுடைய பாக்கியம் வேற ஒன்று சொல்றதுக்கு கிடையாது. ஆச்சரியமா ராமானுஜருக்கு அப்படி ஒரு பாக்கியம். இவர் பராசரர் அப்படின்ற பேரோடைய லோகத்துல பிரசித்தமாயிட்டார். பராசர பட்டர்னு பேர். நல்ல புத்தி சாதுரியம், விசேஷமான ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஸ்ரீரங்கத்துல அழகா வளர்றது. அப்படி வளர்றது ராமானுஜருடைய உபன்யாசம் கேட்டு வளர்றது, காலக்ஷேபம் கேட்டுட்டே வளர்றதா அந்த குழந்தை. அது தவழ்ந்து ஓடி விளையாடுறதுலாம் எங்கடான்னா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் சன்னிதியில தான் ஓடி ஆடி விளையாடி இருக்கு. அழகா ஸ்ரீரங்கத்துல முதல்ல தவழ்ந்தது ரங்கநாதன் சன்னதியில. அது தத்தகாலத்துக்காக நடக்க ஆரம்பிச்சது ரங்கநாதன் சன்னதியில. அது ஆனந்தமா கையெல்லாம் பாத்திரத்தை விட்டு விளையாடினது ரங்கநாதனுக்கு பிரசாதம் பண்ணக்கூடிய பாத்திரத்துல. அது முதல்ல அதுக்கு அன்னப்பிராசனமானது ஸ்ரீரங்கத்துல. எல்லாமே அதுக்கு ஸ்ரீரங்கம், ரங்கநாதனே பூரணமான கிருபா கடாட்சம். அது முதல்ல சாப்பிட்ட பிரசாதமும் ரங்கநாதனுடைய பிரசாதம். அது 1000 பண்ணிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டது ரங்கநாதன் பிரசாதம். ரங்கநாதன் ஆஹா நன்னா இருக்க ஸ்வீகரிச்சான். அந்த குழந்தை ஒரு சாப்பிட்டு மீறி கொடுத்ததுன்னா அதுக்கு ஒரு தனி விசேஷம் தானே, அதுக்கு ஒரு தனி ருச்சி தானே. அந்த மாதிரி பராசரப்பட்டர் சாப்பிட்டு எச்ச கையோட திரும்பி அந்த பிரசாத பாதத்தை கையை விட அதை ரங்கநாதன் ஆஹா இது பரம போக்கியமா இருக்கேன்னு சாப்பிட்டான். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை எத்தனை சுகமோ அதுபோல பராசரப்பட்டர் எச்சில் பண்ணி சாப்பிட்ட அந்த பிரசாதம் ரங்கநாதனுக்கு இன்னும் சௌக்கியமா சுகமா பரமபாகியமா இருந்துதான். அத்தனை விசேஷம் அந்த ரங்கநாதன். அவ்வளவு தூரம் விளையாடி இருக்காரு அந்த பராசரப்பட்டர். இந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு, அழகா வீதியில விளையாடுது. பெரிய மகாத்மா இந்த பராசரப்பட்டர். பின்னாடி காலத்துல அவ்வளவு பெரிய காரியங்களை பண்ணிருக்கார். வைஷ்ணவ சித்தாந்தத்துல பெரியவா சொல்லும்போது சொல்றா, ராமானுஜ வைபவம் கூட சொல்லி முடிச்சுடலாம், பராசர வைபவம் சொல்லி ஆகாதுன்னு. அவ்வளவு பெரியவர். 28 வயசுலயே பரமபதிச்சுட்டார் அப்படின்னு காண கிடைக்கிறது. 28 வயசுல பரமபதிக்கிற வயசா அவ்வளவு விசேஷம். ரங்கநாதனுடைய ஸ்வீகார புத்திரன் இந்த பராசரப்பட்டர். ரங்கநாதன் என் புத்திரன் அப்படி ஸ்வீகாரம் பண்ணிவிட்டார். ரங்கநாதனுடைய புரோஹித, ரங்கநாதனுக்கு நித்தியம் புராணம் வாசிக்கக்கூடியவர் இந்த பராசரப்பட்டர். அங்கேச புரோஹிதக அப்படின்னு அவருக்கு தனியன்லயே சொல்லுவார். ரங்கநாதனுக்கு ரொம்ப பிரியமானவர். ரங்கநாதன் உரிமையோட சண்டை போடக்கூடியவர். ரங்கநாதன் ஆசையோட வாடா என்னடா அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப நெருக்கம் இந்த பராசரப்பட்டர். அந்த பராசரப்பட்டர் தன்னுடைய 5வது வயசுல திருவிழா விளையாடிட்டு இருக்கார். ஒரு பெரிய மகாத்மாவாசி திருவிழெல்லாம் விளையாடலாமா அப்படின்னு. மகாத்மான நீங்க நினைக்கிற லட்சணங்கள் வேற, பகவான் வச்சிருக்கிற லட்சணங்கள் வேற. மகாத்மா இங்கிலீஷ் பேசுறாங்க, விவேகானந்தர் இங்கிலீஷ்ல பேசிதான் நிறைய பேர் அங்கேயும் கூட்டு வந்தார். ஏன்னா விவேகானந்தர் காலத்துல ஒரு நிஜமாவே நல்ல பக்தனே இங்கிலீஷ்ல பேசுறா, இவருக்கு ஃபாரின் போறா, கடவுள் கடந்தெல்லாம் போகக்கூடாது, நிறைய உண்டு. அது ஒண்ணு சத் விஷயம் தெரிஞ்சு பேசணும், இல்லாட்டி சாஸ்திரம் தெரிஞ்சு பேசணும். ரெண்டும் தெரியாம பேசுற கூட ஒண்ணு கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். விவேகானந்தர் அவ்வளவு தூரம் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கா, இவர் எதுக்கு ஃபாரின் போகணும், அங்கெல்லாம் மாமிசம் சாப்பிட, அந்த இடத்துக்கு இவர் போறாரு, இவர் என்ன பெருசா அங்க போய் சாதிக்க போறாரு எல்லாம் பேசினா. திரும்பி வரும்போது அந்த பாடுபடுத்திருக்கா, அங்க போயும் படுத்திருக்கா. கொஞ்ச நிமிஷம் இல்ல, அத்தனையும் தாண்டி விவேகானந்தர் ஜெயிச்சு வந்திருக்கார். சும்மா கிடையாது, பெரிய காரியம், சாதாரண விஷயமே கிடையாது. ஆச்சரியம். சைதன்ய மகாபிரபுல அவ்வளவு குறும்பா இருந்தாருன்னு காண கிடைக்கிறது. அவருடைய திவ்ய சரித்திரத்தை ரொம்ப குறும்பு ஜாஸ்தி சைதன்ய மகாபிரபுக்கு. ரொம்ப சமத்து குழந்தை, சின்ன வயசுல பொறுப்பான குழந்தை அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதர். கடற்கடை அப்பயே 7 வயசுல கிளம்பினார். சோற ஊர் உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்றேன், இந்த இந்து தர்மத்தை காப்பாற்றணும்னு கிளம்பினவர். ரொம்ப பொறுப்பா அழகா சமத்தா இருந்த ஒரு ஒருத்தர் அப்படின்னா சுவாமி ராமானுஜர். சின்ன வயசுல குறும்பு ஜாஸ்தினா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அக்கிரமத்துக்கு குறும்பு. நம்மாத்துக்கு குழந்தைகள் பண்ற குறும்பு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அருந்தவாளுன்னு, அந்த அருந்தவாளுன்ற வார்த்தைக்கு சரியான உதாரணம் மகாத்மாலன்னா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு எனக்கு தெரிஞ்சு. அருந்தவாள் அவ்வளவுதான்.
பண்ணாத அட்டகாசம் கிடையாது ஆத்துல. அந்த பாடுபடுத்திருக்காரு, கொஞ்ச நஞ்சம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு அட்டகாசம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பாம்போடெல்லாம் விளையாடி இருக்காரு. எப்படி இருக்கும் அம்மாவுக்கு அடிவேறு கலங்கும். அந்த மாதிரி இந்த பராசர பக்தர் 5 வயசு குழந்தை வீதியில விளையாடி இருக்கார், ஸ்ரீரங்க வீதியில. பெருமாள் ரசிக்கிறான். நம்ம தான் சொல்ல குழந்தை உட்காரு, ஒரு இடத்துல உட்காருன்றோம். பகவான் அப்படி சொல்றதே கிடையாது. திருப்பேரைன்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு நவதிருப்பதியில. அந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த கருடாழ்வார் சன்னதியிலேருந்து தள்ளி இருப்பார். ஏன் அப்படி எல்லா இடங்களையும் பெருமாளுக்கு நேரதானே கருடன் இருப்பார், அந்த இடத்துல ஒதுங்கி இருப்பார். ஏன்னா அந்த தென்சிருப்பேரை கோவில் எதிர்க்க குழந்தைகள் விளையாடுறத பார்க்கணும்னு பெருமாளுக்கு ஆசை. அண்ணா நீ ஒதுங்கி நல்ல குழந்தைகள் விளையாடுறத பார்க்கணும். பிள்ளை குழாமொழியும்னு பாசனமே சொல்லியிருக்கார் நம்மாழ்வார். பெருமாளுக்கு இந்த குட்டி குழந்தைகள்லாம் விளையாடுற அழக பார்க்கணும். அதனாலே கருடா நீ ஓடும்போது குழந்தைகள் விளையாடணும் பார்க்கணும். பெருமாள் ரசிக்கிறான். நமக்கு பொறுமை இல்லை, நமக்கு ரசிக்க சுபாவம் இல்லை, ரோபோ மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படணும். குழந்தைகள் விளையாட பிரபு அவ்வளவு ரசிக்கிறான். பிள்ளை குழாம் ஒளியும் அப்படின்னு அது ஆவும் கத்துவாரு. நம்ம சொல்ல தலை வலிக்கிறவான்னு சும்மா இரு, ஏன் இந்த கத்து கத்துற, என்ன வெயில் நிலா காயறதா, வெயில் வீண் எவ்வளவுலாம் சொல்லுவோம் குழந்தைகளை. ஆனா பெருமாள் அப்படி ரசிக்கிறாராம். பிள்ளை குழாம் ஒளியும். அதுக்கெல்லாம் ஓடி ஓடுற 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 பிடிக்க வராண்டான்னு விடுங்க. எவ்வளவு டென்ஷன்ல உட்காந்துருக்காரா. தென்திருப்பேரு மகன நெடுங்குழை காதர். நான் சும்மா செல்லமா மிஸ்டர் காதர் நான் கூப்பிடுவேன். அவரு அவ்வளவு அழகாரு. பிள்ளை குழாம் ஒளியும் அனுபவிக்கிறார். அதுவும் தென்திருப்பேரு ஆழ்வார்த்தி பசங்களுக்கு எல்லாம் தொட்டாலே பெருமாளை பத்தி தான் உதாரணம் சொல்லுவோம். யாரோ உட்காந்து என்ன பெரிய மகன் நெடுங்குழை காதல உட்கார்ந்த இடத்துல எழுந்துக்கு மாத்திக்கிறோம் அப்படின்னு பசங்க படுத்துட்டே கிடந்த. ஆமா பெரிய பூமி பாலர் படுத்துட்டே இருக்க, எழுந்துவா அப்படின்பா. அவளுக்கு பேசினாலே அந்த நவதிருப்பதி பெருமாளுடைய விஷயங்களா பேசுவா. யார்கிட்ட நிறைய பண்ண வைத்தமானிதியா அப்படின்பா. கொஞ்சம் மழை இருந்தா அவர்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண வைத்தமானிதியோ அப்படின்பா. அழகு. அதனாலதான் அந்தந்த ஊர்கள்ல இருக்கோம்னா சுவாவமா அது வந்துடும். அது ஸ்ரீரங்க வாசிகள்லாம் சமயத்துல சொல்லுவா, அவர் எப்படி இருக்கா, அவரு என்ன ரங்கராசன் மாதிரி சௌக்கியமா படுத்துட்டே கிடக்கிறார், ஒன்னும் பண்றதில்லை அப்படின்டுவா. நிறைய உண்டு. அது அந்த அந்த ரசத்துல ஊறி கிடக்கு. அதை அனுபவிக்கிறதுனால அவளுடைய விளையாட்டு விஷயங்கள்ல கூட நவதிருப்பதி பெருமாள் வைபவங்கள் பாசுரம் இதெல்லாம் அழகா வந்துடும். ஏதாவது ரொம்ப வாக்குவாதம் பசங்களுக்குள்ள வந்துருந்தா சரி நானே தான் ஆயிடுக அப்படின்னுவா. டக்குன்னு திருப்பாவை வந்துடும் அவளுக்கு. ரொம்ப சுலபமா சொல்றதுகள்லாம் அவ்வளவு அழகா நிறைய நான் நிறைய ரசிச்சிருக்கேன். நம்ம வாயிலையும் அந்த வார்த்தைகள்லையும் சாதாரணமாவே அந்த திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் தானா வந்து விளையாடும். அது பெரிய பாக்கியம் அல்லவா. அது நிஜமாவே சாதாரணமா வந்துருமா சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் போயாச்சுனால ஸ்ரீ குழந்தை ஆண்டாள் பிறந்திருக்காளான்னு வேற வார்த்தையை பேச மாட்டான். ஸ்ரீ குழந்தைன்னா ஆண்டாள், ஆண் குழந்தை பிறந்திருக்கான்னா கண்ணன் பிறந்திருக்கானா அப்படின்னு அவ்வளவுதான். வேற யாரை பத்தி சொல்லவே மாட்டாவா. அது ரொம்ப ஆச்சரியம். அவளுக்கு அது சுபாவமா திருவனந்தபுரத்துல யாரும் ஆண் குழந்தை பிறந்தா திவாகரன் பிறந்திருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காளா? கேட்கறது இல்லையே. சரி பில்வமங்கலத்து ரிஷி பிறந்திருக்காரா? இல்ல பயம் நமக்கு எங்கேயாவது சாமியாரா போயிடுவானு, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவானான்னு தோணாது. சாமியாரா போயிடுவானோ அப்படின்னு ஒரு பயம். எல்லாரும் சாமி யாரா, சாமி யாருன்னா கேட்கலாம், சாமியாரால எல்லாரும் போயிட முடியாது. ஆச்சரியம் இந்த பராசரப்பட்ட. அதுக்கு சொல்ல வர பகவான் ரசிக்கிறான். இந்த குழந்தைகள்லாம் அந்த கோவில விளையாடுற பார்க்கணும். நவதிருப்பதியில பார்த்திருக்கேன். என்னமா விளையாடும் தெரியுமா கோவில். எனக்கு பொறாமையா இருக்கும். அநியாயத்துக்கு 35 வயசுல நவதிருப்பதி போனாங்க. 2 வயசு 3 வயசு போயிருக்கப்படாதா? ஒண்ணு வேண்டாம். பத்மநாபர் கோவில் அந்த ஹோய் ஹோய் குதிக்கும் போது நமக்கு அப்படியே நமனவனவனு காலு. ராஜாவோட முன்னாடி போய் நின்று அப்படியே சத்தம் போடாம அப்படியே மார்ச் பாஸ்ட் மாதிரி போயிட்டு அவர் திரும்பியா நம்ம ஓரத்தை போய் ஒதுங்கி நின்று ஒளிஞ்சுண்டு என்னோ ஒளிஞ்சு விளையாட்டு மாதிரி ராஜாவோட முன்னாடி போய் ஒரு இடத்துல சொன்னா பெரிய துக்கம் இருக்கு. எல்லா விவிஐபின்னு எல்லாரோடையும் ஓடிண்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டம் அவர் ராஜாத்துக்கு நமக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். திரும்பி அவர் கிளம்புறாருன்னா உடனே பின்னாடி போங்கோ அப்படின்பா. நம்ம நின்று 16 சுதந்திரமா பார்க்க முடியாது. அவர் கிளம்பி நம்ம கிளம்பணும். அதோட அந்த குழந்தைகள் போய் 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 குதி குதிக்கலாமே. ஒரு சப்தம் போட முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. பெரிய கஷ்டம். பெருமாள் ரசிக்கிறான். அது ஸ்ரீரங்கத்துல இந்த பராசர பட்டர் அப்படி விளையாடிட்டு இருக்கா. அப்படி விளையாடிட்டு இருக்கிற சமயத்துல இந்த ஸ்ரீரங்கத்துக்கு புதுசா ஒருத்தர் வரா. நிறைய புஸ்தகம் எல்லாம் படிச்சு ஒரு பெரிய பண்டிதர் ஸ்ரீரங்கத்துக்குள்ள வரா. அந்த காலத்துல எல்லாம் யாராவது பெரிய பண்டிதர்கள்லாம் வரா அப்படின்னா உடனே அவர்கள் கூட சிஷ்யாலாம் அந்த விருது ஊதிட்டு வர்றதுன்னு சொல்லுவா. விருது ஊதுறதுன்னு சொல்லுவான். பத்மாவர் சொல்றாரு இல்லையா, தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக
ஸ்ரீ பத்மநாபோ வராஹூயச்சரிக அப்படின்றாங்க. அந்த மாதிரி இந்த பண்டிதாலாம் ஆள் வச்சிருப்பா. இப்ப மாண்புமிகுலாம் வந்தா சொல்றாரு, மாண்புமிகு அமைச்சர் வருகிறார் வருகிறார் வருகிறார். இது கட்டியம் கூடுறது விருதுதர்றதுன்னு பேர் அந்த காலத்துல எல்லாம். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு குரூப் உண்டு. அது வர மாதிரி சர்வஜர் வந்தார் அப்படின்னு ஒருத்தர் விருது ஊதிட்டான். சர்வஜ பட்டர் வந்தார் அப்படின்னு அது வரைக்கும் என்னமோ சொல்லிட்டு இருந்தா. அவர் அந்த ஊர்ல இருந்து வர்றார், பேர் பட்டவர் வரா, நிறைய கிரந்தங்கள் எழுதியவர் வரா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. இது குழந்தை அதெல்லாம் விளையாடிட்டு இருக்கு. காதல் திடீர்னு நடுவில் சர்வஜ பட்டர் வந்தார் அப்படின்னு விருது ஊதிட்டா. விருது ஊதுறதுன்னு பேர். அது உடனே இந்த குழந்தை டக்குன்னு விளையாடி யாராவது நம்ம ஊர்ல வந்து சர்வஜ பட்டர்னு சொல்றான். கோபம் வந்துடுது 5 வயசு குழந்தைக்கு. ரோஷம் வந்துடுச்சு. ரோஷம் வந்துடுத்து நேர போய் அந்த பல்லக்கவ தூக்கிட்டு வரா. அவரோட அந்த கோஷ்டி எல்லாம் வரா. அதுக்கு முன்னாடிதான் கையில அந்த கொடி அந்த பதக்கம் எல்லாம் எடுத்துட்டு வரா இல்லையா பத்மநாபருக்கு. அதே மாதிரி எடுத்துட்டு இப்படி விருது ஊதிட்டு வரா. உடனே இந்த குழந்தை அப்படியே தெருவை மறிச்சுட்டு இப்படி நிக்கிறது, இடுப்புல கைய வச்சுன்னு. யார் அது? சர்வஜ பட்டர் ராமானுஜர், அருளாள பெருமாள், எம்பெருமானார், எம்பார் கோவிந்தர், முதலிய ஆண்டான். இந்த மாதிரி எத்தனையோ சர்வஜர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீரங்கத்துல யார் அது புது சர்வஜ பட்டர் வந்தா அப்படின்னு யார் இந்த மாதிரி சர்வஜ பட்டர் வந்தாலும் இங்க விருது ஊதப்படாது தெரிஞ்சுதோ அப்படின்னு சப்தம் போடுறது. ஸ்ரீரங்க வீதியே ஏதோ சப்தம் கேட்கறதுன்னு பெரியவாள்லாம் வந்து யாருன்னு எட்டி பார்த்துட்டு இருந்தா. ஒருத்தர் கூட தோணலையா சின்ன குழந்தை வந்து இந்த சப்தம் எல்லாம் இங்க போடப்படாது தெரிஞ்சுதா, இந்த சப்தம் எல்லாம் இங்க போடப்படாது அப்படின்றது. அது குழந்தைகளுக்கு நன்னா வந்து தைரியமா யோசிக்காம பேசிடும். நிறைய சமயத்தை பாத்துங்க பத்மநாபர் கோவில் யாரா புதுசா வருவா அப்படின்னு மேல அப்படி அங்கோசரத்தை போட்டு வருவான். பக்கத்துல ஒரு குட்டி ஒரு தட்டு தட்டம் இப்படி கீழே கட்டணும், மேல போடப்படாது. இன்னொன்று இருக்கும். அது அவ இடுப்பு ஐட்டு கூட இருக்காது. அவ அப்படி ஆச்சரியமா இதனால நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. ஏன்னா அவங்க தெரிஞ்சு கொடுத்து பார்த்தா பொறுக்காது இந்த குழந்தைகளுக்கு. இது இந்த இடத்துல இதுதான் முறைன்னு நீங்க சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்களேன். குழந்தைகள் மனசுல பதிஞ்சு கொடுத்தனா அது எடுக்கவே எடுக்க. குழந்தைகளை முறை மாத்தி விடுறது நம்ம தான். குழந்தைகளுக்கு தப்பான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது நம்ம தான். ஒரு சிதி வரைக்கும் ஆசையும் பாசமும் நிறைய இருக்கு. அது எது பண்ணாலும் ஒத்துக்கணும். ஒரு சிதிக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கணும் திடீர்னு சொன்னா வருமா? எப்படி நடக்கும் சொல்லுங்க? அது வராது. அது நீங்க ஆரம்பத்திலேருந்தே பழக்கி கொண்டு வந்திருக்கணும். இல்லைன்னா அது போற வழியில போய் திருப்பி கொண்டு வரும். குழந்தைங்க அம்மா சொன்னா கேட்கறது இல்லை, அப்பா சொன்னா கேட்கறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேட்கறா, தெரிஞ்சவா சொன்னா கேட்கறான், நான் சொன்னா கேட்கறது இல்லைன்னா அவ எப்படி சொன்னா கேட்கறான்னு பாருங்க. நீங்க எப்படி சொல்றேன்னு பாத்துக்கோங்க, முறையை மாத்திக்கோங்க, கேட்பா. யாராவது குழந்தைகளா ஃப்ரெண்ட்ஸ் சொல்றபடியே கேட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸை ஓவர் டேக் பண்ற மாதிரி அந்த குழந்தைகிட்ட பேசணும். நீங்க தான் மாறணும். நீங்க 1970 உட்காந்துட்டு 2010 இருக்க குழந்தைக்கு உபதேசம் பண்ணா 40 வருஷம் பின்னாடி உபதேசம் பண்ற எடுபடுமா? இந்த குழந்தை 40 வருஷம் பின்னாடி இருக்கிற சினிமா படத்தை உட்காந்து நீங்க பார்க்க சொல்லுங்க, அட போமா போப்பா அப்படின்னு போயிடும். அப்ப இந்த காலத்து படம் பார்க்கல. அது போல நீங்க இந்த காலத்துக்கு அட்வான்ஸ் ஆகி வரணும். இந்த காலத்து மொபைல் யூஸ் பண்ணுவேன், டிவி யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸா வாங்கும். அதுக்காக ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிராயரை போட்டுட்டு அலைமான அர்த்தம் இல்லை. அட்வான்ஸா வருது அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய எண்ணம் எப்படி போயிட்டு இருக்கோ அந்த வேகத்துக்கு வரணும்னு அர்த்தம். குழந்தைகளுக்கு நல்ல புத்தி சாத்துரியம் உண்டு. முறைப்படுத்துறது நம்மளுடைய அது பேர் தான் குழந்தைகளை வளர்க்கறதுன்னு பேர். இந்த பராசர பட்டர் அழகா இடுப்புல கைய வச்சுட்டு ஜோரா அப்படி நிக்கிறது. ஆழ்வார்த்து நகரி நிறைய திவ்ய தேசங்கள்லாம் போவோம். அப்படியே ஒரு குட்டி வாங்க அப்படி நின்று இப்படி பார்ப்பேன். நிறைய இடங்கள்லாம் துவாரகால போயிருக்கேன். துவாரகை போகும்போது அழகா அங்க ராத்திரி ஆச்சுன்னா அந்த சுத்வா குணான் புவன சுந்தரா அப்படின்னு ருக்மிணி பத்திரம் வாசிக்கிறார். 2 குட்டி குழந்தை நான் டெய்லி பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல அவன் என்ன சொல்றான்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த டோனு அந்த மெத்தட்ல இந்த குழந்தை என் வாயே பாக்குறேன். நான் சொல்றேன்னா இல்லையா, எனக்கு தெரியுமா தெரியாதா, நான் அவா சொல்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல தெரியும் போல இருக்கு. அது 2 கண்ணால அழகா பேசிக்கிறது. 2 குட்டி, ஒரு ஆண் குட்டி ஒரு பெண் குட்டி, 2 அழகா பேசிக்கிறது. அசந்து போனேன். அதுங்களுக்கு நன்னா தெரியறது இவாள் தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு கவனிக்க தெரியறது இல்லையா. நிறைய சமயத்துல நான் பார்த்திருக்கேன், நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். அவ்வளவு அழகா இந்த குழந்தைகள் நம்மளை கவனிக்க நமக்கு தெரியறதா இல்லையா, நம்ம அந்த முறையை ஃபாலோ பண்றோமா இல்லையா. இந்த ஆழ்வார்த்தினர் எல்லாம் போயிருக்கேன். அந்த குழந்தை நிஜமா ஆச்சரியமா இருக்கும். நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த குழந்தை அவ்வளவு தைரியமா சர்வஜ்யப்பட்டெல்லாம் சொல்லப்படாது அப்படின்னு இருக்கு. உடனே விருதை நிறுத்திட்டா. உடனே அந்த பல்லக்கில் இருக்கிற சர்வஜ்யம் பட்டர் அப்படி எட்டி பார்த்தா. இந்த குழந்தை அது அப்படி தலை சாட்சி பார்த்தது. நீர்தானோ சர்வஜ்ய பட்டர் அப்படின்னு இருக்கு.
உடனே அவர் ஆமா அப்படின்னு சிரிச்சாங்க. குழந்தை கேட்கணும்னு எதிர்பார்க்கல. இப்ப பெரியவா கேட்டா ஆமா என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. குழந்தை தானே என்ன விளையாட்டு, ஆமாப்பா என்ன விஷயம். அப்ப சர்வஜர்னா உமக்கு எல்லாம் தெரியும் அல்லவா அப்படின்னு இருக்கு. அவர் சிரிச்சா அப்பதானேப்பா சர்வஜர் அப்படின்னு. உடனே அந்த குழந்தை முகம் கோபமா மாறிடுத்து, கீழே குனிஞ்சது, ஒரு படி மண் எடுத்தது, இப்படி கை காட்டுது. இது எவ்வளவு சொல்லு பார்க்கலாம், மரியாதை கூட போயிருக்கு, எவ்வளவு சொல்லு பார்க்கலாம், நீ சர்வஜனா இருந்தா எவ்வளவு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. உடனே அவர் பார்த்தார், ஒரு கையும் ஒரு பிடி மண்ணுன்னு சொன்னா இது தெரியாதா, எத்தனை கிராம் இருக்குன்னு சொல்ல வேண்டாமா, இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்டு வரோம் சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு எந்த விதத்துல பதில் சொல்றதுன்னு தெரியாம அவர் யோசிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் யோசிச்சிருப்பார். உடனே அந்த குழந்தை சிரிச்சு இப்படி மண்ணை கீழே போட்டு, ஒரு பிடி மண்ணு கூட உனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல, நீ எல்லாம் ஒரு சர்வஜனும் அப்படின்னு. ஒரு பிடி மண்ணுன்னு கூட உடனே சொல்ல தெரியல, நீ எல்லாம் ஒரு சர்வஜன், இத்தனை யோசிக்கிறாய். அந்த குழந்தைங்க டக்கு டக்கு டக்குன்னு அதுக்கு பதில் தெரிஞ்சுன்னா டக்குன்னு அதை சொல்லிடும் இல்லையா. அவர் யோசிக்கிற என்ன பதில் சொல்றது யோசிக்கிறது, ஒரு பிடி மண்ணை ஒரு பிடி மண்ணுன்னு சொல்ல தெரியல உனக்கு, நீ எல்லாம் ஒரு சர்வஜன், ஸ்ரீரங்க எல்லையை தாண்ட வரைக்கும் சொல்லப்படாது இனிமேல் தெரிஞ்சுதோ அப்படின்னு. ரொம்ப வெக்கமா போயிடுது, இது வரைக்கும் இப்படி யாருக்கும் தோற்றதே இல்லை. அவர் பெரிய பெரிய சபைகள்லாம் சாதாரணமா ஜெயிச்சிருக்கா. அதுக்காக தர்க்க சாஸ்திரமா நன்னா தெரியுன்றதுனால அப்படி மடக்கி 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 கேள்வி கேட்டு குழப்பி வித்வத் சபை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த டிவில எல்லாம் இந்த ரிப்போர்ட்டர் உண்டு, யாரையாவது பிடிச்சி கேள்வி கேட்பா, அவளை பேசவே விட மாட்டேன். அவ பதில் பாதி சொல்லுவா, அந்த பாதினே ஒரு கேள்வி பிடிச்சி டப்பு 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 டப்புன்னு அதுக்குள்ள ஓகே தேங்க்யூ முடிச்சிருவான். அவ எதுக்கு வரவா பைத்தியக்கார, அவ்வளவுதான் சொல்லணும். பேச விடமாட்டான், அவகிட்ட உண்மை எதுவும் சொல்ல விடமாட்டான், இவன் என்ன நினைக்கிறானோ அது அந்த ஷேப்லயே எடுத்துட்டு போயிடுவான். வித்வத் சபை அவ்வளவுதான். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். எதுக்கு அவ என்ன பேசுறா நமக்கு ஒன்னும் புரியாது. எங்கேயாவது ஆரம்பிப்பா, டக்கு நடுவு ஒருத்தர் பாய்வா, டக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவா, குழப்பிடும், அப்படியே அவ்வளவுதான் ஸ்தம்பிச்சு போய் நின்றுடும். டக்குன்னு அடுத்த வார்த்தை வராது. அது பெரிய ஒரு 100-500 பேர் நல்லா சம்ஸ்கிருதம் தெரியும், தெரியும், ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லுவேன் நீங்க. ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வித்வத் சபையிலெல்லாம் ஜெயிச்சவர் இவர். ஆனா இன்னைக்கு அல்பமா சாதாரணமா வீதியில ஒரு சின்ன குழந்தைகிட்ட தோத்து போயிடு, 5 வயசு பிள்ளை. சரியா சொன்னா அதுக்கு இன்னும் யஜ்ஞோபவீத தாரணம் ஆகல, இன்னும் அது வேதம் போகல, எதுவுமே ஆகல, அக்ஷராபியாசம் ஆக போறது அவ்வளவுதான். அந்த இதுக்கு இவ்வளவு ஜெயிச்சு எடுத்து உடனே பக்கத்துல விசாரிச்சார், யாராத்து பிள்ளை விசாரி அப்படின்னு. உடனே யாருன்னு கேட்ட உடனே அவ சொன்னா, கூரத்தாழ்வானுடைய பிள்ளை. ஓ அதான் பறப்பதன் குட்டி தவழுமோ அப்படின்னு. ஒரு பறக்கிற வஸ்து இருக்கு, காகமோ குயிலோ ஏதோ இருக்குன்னா அது போடுற கொஞ்சம் எங்க தவழ்ந்து போகுமா, அது கடகடகன்னு பறக்கதானே செய்யும். அது போல கூரத்தாழ்வன் பிள்ளை அப்படி இருந்தா அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. பறப்பதன் குட்டி தவழுமோ அப்படின்னுட்டு அழகு வந்தீங்க அப்படின்னா உடனே என்ன அவங்க ஆத்த கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி தன் மடியில உட்கார வச்சுட்டு ஆத்து வாசலை கொண்டு இறக்கி விட்டுட்டு போனா. உடனே குடுக்குன்னு ஓடி போயிடுது உள்ள. இறங்கி வேற சொல்லிடுது, சர்வஜர் சொல்லப்படாது, சரியா சொல்ல மாட்டேன்டாப்பா, இனிமேல் ஸ்ரீரங்கம் இல்லை எங்கேயுமே சொல்ல மாட்டேன்னு. அந்த மாதிரி ஒரு 5 வயசு பிள்ளை அத்தனை தூரம் ஸ்ரத்த வச்சுண்டு அத்தனை ஆச்சரியமா வாக்கினால ஜெயிச்சு கொடுத்து. வாக்கினால் வென்றேனோ பட்டரை போல, எவ்வளவு அழகா வாக்கு சாத்துரியத்தினால ஒரு பெரிய வித்வான சர்வசாதாரண ரொம்ப பெரிய விஷயமே பேசல, சாதாரண விஷயம்தான், ரொம்ப அல்பமான ஒரு பிடி மண்ணுன்றது ஒரு விஷயமா அதை கொண்டு ஜெயிச்சு கொடுத்தே. அந்த அளவுக்கு ஒரு புத்தி சாத்துரியம், அந்த ஸ்ரத்தை, அந்த ஞானம் நான் இருக்கிறவளா இருந்தா இந்த திருக்கோளூர் இருக்கிற உத்தமம் சுவாமி அடியாள் அப்படி கிடையாது. மசல் புழுக்க வரப்புல கடந்தாயன் வயல்ல கடந்தாயன் வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. பராசர பட்டருடைய இந்த வைபவத்தை ராமானுஜிடத்திலே சொல்லியிருக்கார். ராமானுஜர் சிரிச்சுட்டே சொன்னார், ரங்கநாதனுடைய ஸ்ரீகார புத்திரன் அல்லவா அப்படிதான் பேசுவான் அப்படின்னு. ரங்கநாதனுடைய குழந்தை இல்லையா, அதனால அவனுக்கு ஏத்த மாதிரிதானே புதமனோஜ்யா வல்கு வாக்கியா, அதனால அப்படிதான் பேசுவான்னு சொன்னார். அந்த விஷயத்தை அந்த பெண் பிள்ளை சொல்றான். பராசர பட்டருக்கு 5 வயசுலயே அப்படி ஒரு திருட ஞானம், தைரியம், நல்ல நம்பிக்கை எல்லாம் இருந்தது சுவாமி. அடியாளுக்கு அதெல்லாம் இல்லை. வயசாயிடுத்து எனக்கு. அவர் ஒன்னும் ரொம்ப வயசானவர்கள், இள வயசு பெண் தான். ஆனால் 5 வயசுல பராசர விட்டு இருந்தா போல அடியாள் இல்லை சுவாமி. அதனால திருக்கோளூர்ல இருக்கிறதுனால லாபமோ போகிறதுனால நஷ்டமோ கிடையாது. வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே அப்படி.
உடனே ராமானுஜர் மேனி சிரித்து கேட்டு அடுத்த வாக்கியம் இந்த பெண் பிள்ளை சொன்னா, வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலே, வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலே, எம்பார் கோவிந்தர். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சிஷ்யர். ராமானுஜருடைய சொந்த சித்தியோட பிள்ளை கோவிந்தர், கசின் பிரதர்ஸ், பெரியம்மா பிள்ளை சித்தி பிள்ளை, இப்படிதான் ராமானுஜரும் கோவிந்தர் அண்ணா தம்பி. ரெண்டு பேரும் ஆச்சரியமா யாதவ பிரகாசன் இடத்திலேயே வேதாந்த பாடம் படிச்சவர்கள். ரெண்டு பேருமே பெரிய திருமலை நம்பியுடைய மருமான்கள், ரொம்ப விசேஷமானவர். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் திருமலைக்கு போயிருந்தார். அழகா அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பெரிய திருமலை நம்பியை பத்தி. நான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே. அந்த பெரிய திருமலை நம்பிகளோட அந்த திருமலையில இருந்து சுவாமி ராமானுஜர் ஒரு வருஷ காலம் ஆச்சரியமா ராமாயணம் கேட்டு இருந்தார், ராமாயண காலக்ஷேபம். அப்ப இந்த பெரிய திருமலை நம்பிகள் கிட்டதான் இந்த எம்பார் கோவிந்தர் இருந்தார். அவர் சன்னியாசம் வாங்கிட்ட பிறகுதான் எம்பார் அப்படின்னு பேர். அதுக்கு முன்னாடி அவருக்கு கோவிந்தர் அப்படின்னு தான் திருநாமம். சன்னியாச ஆசிரமம் ஸ்வீகரிக்கும் பொழுது எனக்கு உங்களோட பேர் வேணும் அப்படின்னு கேட்டார். அப்ப உடனே ராமானுஜர் தன்னுடைய பெயரான எம்பெருமானார் அப்படின்னு அவர் சொன்னார். இவ்வளவு பெரிய பேர்லாம் தாங்கால் சுருக்கி வைங்க வச்சார். அதனால எம்பார் அப்படின்னு ராமானுஜர் வச்ச பேர் எம்பார் அப்படின்னு. இன்னைக்கு அந்த எம்பார் வம்சத்தார் உண்டு. சில வருஷங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எம்பார் விஜயராகவாச்சாரியார் அப்படின்னு ஒரு பெரிய உபன்யாசகன் கேள்விப்பட்டவர், பார்த்ததெல்லாம் கிடையாது. அவரெல்லாம் அந்த எம்பார் வம்சத்தை சேர்ந்தவர். எம்பாருக்கு கல்யாணமான உடனேயே மனைவியிடத்துல உடலுறவு சொல்லவே இல்லை. அவர் ராமானுஜர் கட்டளப்படி சன்னியாசம் வாங்கிட்டார். இந்த எம்பார் கோவிந்தருக்கு ஒரு தம்பி உண்டு, சிறிய கோவிந்த பெருமாள் அப்படின்னு. அவ வம்சத்தாருக்குதான் எம்பார்னு பட்டம். இன்னி வரைக்கும் அந்த எம்பாருடைய வம்சத்தார் உண்டு. அந்த எம்பார் ரொம்ப விசேஷமானவர், ரொம்ப ஆச்சரியமான ஆச்சாரிய பக்தி எல்லாம் உடையவர். சுவாமி ராமானுஜர் அந்த திருமலை திருப்பதியில் இருக்கிற சமயத்துல இந்த எம்பார் கோவிந்தர் பெரிய திருமலை நம்பிகளுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி ராமானுஜர் இப்படி எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதுலாம் இந்த எம்பார் கோவிந்தர் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். அப்ப கோவிந்தர் தான் பேர். சன்னியாசத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு எம்பார் அப்படின்னு பெயர். அந்த கோவிந்தர் ரொம்ப குணவான், அப்படி ஒரு குணவான், ரொம்ப வைராக்கியம் ஜாஸ்தி, நல்ல ஞானம், நல்ல வேதம் எல்லாம் தெரிஞ்சவர், சாஸ்திரம் தெரிஞ்சவர், அற்புதமான குரு பக்தி உடையவர், ரொம்ப வினயம் உடையவர், யாரிடத்திலையும் அதிர்ந்து பேச மாட்டார், ரொம்ப அழகா திவ்ய பிரபந்தம் எல்லாம் நல்ல ஞானம் உடையவர், ரொம்ப பெரியவர். ஆனா ரொம்ப சாதாரணமா இருப்பார். அவரை பார்த்தா அவ்வளவு விஷயம் தெரிஞ்சவரா அப்படின்னா நரகுடம் தழும்பாதுன்னு வரை அந்த மாதிரி இருப்பார். அப்போ ஒரு நாள் சுவாமி ராமானுஜர் இந்த எம்பார் கோவிந்தர் எங்கேயோ போறார். அப்படி ஜலம் எடுத்துட்டு வரத்துக்காக குளத்துக்கு போறார். சரி, இவர் என்னதான் பண்றார் அப்படி பின்னாடியே பாக்குறேன்னா இந்த எம்பார் ஒரு காரியம் பண்ணாருன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நம்ம பண்ற காரியங்களை அடுத்த பார்க்கவே முடியாது. பார்க்காத வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். அதுதான் இங்க எல்லாருக்குமே சொல்லுவாரு, யாராத்தையும் சமையல் வரைக்குள்ள போயிடப்படாது, ஹோட்டல்ல போயிடப்படாது, பண்றதை பார்த்து அதுக்கப்புறம் சாப்பிட்ற ஆசை நமக்கு விட்டுப்பாரு. சில இடங்கள்ல உள்ள நுழையாத வரைக்கும் நமக்கு பரம சௌக்கியம். ஆனா சில பேர் பண்ற காரியங்களை பார்த்துட்டே இருக்கலாம். இந்த குட்டி குழந்தைகள்லாம் ஒரு காரியம் பண்ணும், ரொம்ப டக்குனு ஏதாவது பண்ணிடும், ரசிக்கும்படியா திரும்ப அது பண்ணாது, ஸ்பான்டேனியஸா பண்ணிடும். அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னா திடீர்னு ஏதாவது பண்ணிடும். என்ன பண்ண போறது நம்ம தீர்மானமே பண்ண முடியாது, தீர்மானமே பண்ண முடியாது. என்ன சொன்னாரு, அது நிறைய அனுபவம் உண்டு. நிறைய குழந்தைகள் இடத்துல எனக்கு அந்த அனுபவம் உண்டு. நிறைய குழந்தைகள் உண்டு. நான் ஏதானு சொல்லுவாரு, இந்த பதில் சொல்லு, நான் எதிர்பார்த்தா சம்பந்தம் இல்லாம ஒரு பதில் சொல்லுவேன், அசந்து போயிருக்கேன் நான். அதுக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்கறது எனக்கு தெரியாம போயிடும். எனக்கு என்ன நிறைய இடத்துல நிறைய குழந்தைகளோட புத்திசாலம், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நான் பார்த்திருக்கேன். நிறைய ஆச்சரியமா இருக்கும் குழந்தைகளோடது, அந்த வைபவம் எல்லாம் ரொம்ப விசேஷம். ஒரு குட்டி குழந்தை ஒன்று சிஷ்யம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ விளையாடிட்டு இருந்தா என்னை கூப்பிட்டா, அதோட ஷெட்டில்காக ஏதோ விளையாடுறதுக்கு. நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்கடாக்கு வந்தேன், அப்புறமா 10 நிமிஷம் நீங்க விளையாடிட்டு அப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் குருஜி அப்படின்னு. உடனே நேரம் உள்ள போயிடுத்து எல்லாரும் கூப்பிடுறது பயம், ஆனால் அதை மட்டும் தூது அனுப்பிட்டா. அது சமத்தா வந்து தைரியமா என்ன கூப்பிடுறதுக்கு. அப்புறம் அவகிட்ட போயிட்டு சொல்றது, குருஜி என்னை பார்த்து பிரேமையோட ஆசையோட அழகோட அன்போட அப்புறமா வரேன்னு சொன்னார், நம்மளை விளையாட சொன்னார். பசங்க கேட்ட பாலும் பிரேமையோட ஆசையோட அழகோட அன்போட நான் சொன்னேன்.
அந்த குழந்தைங்க அந்த வார்த்தை எந்த இடத்துல உபயோகப்படுத்தின வரைக்கும் தெரியாது பாருங்க. அது குழந்தைகளுடைய ஆச்சரியமான ஒரு சுபாவம். அது மாதிரி இந்த குழந்தைகள் பண்றது ரசிக்கும்படியா இருக்கும். டக்குன்னு சிரிச்சிடும் நம்மள, எப்படி அழகா பண்றது, இவ்வளவு அழகா பேசுறது அப்படின்னு அனுபவிக்கும்படியா. அந்த வாட்டி கூட தூத்துக்குடியில நம்ம கிருஷ்ணகிரி ஒரு குழந்தை வந்து பேசினான், ரொம்ப அழகா பேசினான். ஷடஜித்னு அவனுக்கு பெயர். அது அழகா கண்ணின் சுசிதான் ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கும் போது நிறைய சொல்லலாம், உங்களுக்கு எல்லாம் டைம் இருக்கா, ஒரு பாசனம் வியாக்கியானம் சொல்றேன் அப்படின்னு. 11 பாசனம் எனக்கு தெரியும், எல்லாம் சொல்லுவேன், சமயம் உங்களுக்கு டைம் இல்ல இல்லையா, அதனால ஒரு பாசனம் மட்டும் சொல்றேன் அப்படின்னு. அத்தனை பேர் அசந்து போய் உட்கார்ந்து அந்த வாக்கு பிரயோகம். அதான் யாராவது சொல்லிக் கொடுத்தா கூட சொல்ற முறை, உங்களுக்கு டைம் இல்ல இல்லையா அதனால ஒரு பாசனம் சொல்லும் பொழுது அந்த நளினம் அழகா இருந்தது அந்த குழந்தைகள் பேச. அந்த மாதிரி மகாத்மாக்களுடைய காரியங்கள் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். இந்த எம்பார் கோவிந்தர் அப்படிப்பட்ட அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு காரியம் பண்ணாலும் அழகா பண்ணுவோம்னு சொல்றது அவ்வளவு பிரச்சனை. அள்ளி தெளிச்சா மாதிரி பண்ணுங்க, பண்ணாதீங்க, பத்மநாபன் ரசிக்கும்படியா பண்ணுங்கோ அப்படின்னு. கண்ணன் பானையை உடைச்சாலும் அழகா இருந்தவன், யசோதை சிரிச்சாலும் என்ன அழகா பானையை உடைச்சிருக்கான் அப்படின்னு. உடைச்சாலும் அழகா உடைக்கணும். அந்த மாதிரி ஆச்சரியம். இந்த எம்பார் கோவிந்தர் இப்படி பயின்று இருக்கா, ஜலம் எடுத்து வரத்துக்காக இப்படி பயின்று இருக்கா. அவர் போகும்போது ஓரத்துல ஒரு பாம்பு படம் எடுத்து சீரின் இருக்கு. அப்படியே போனார், திரும்ப வந்துவிட்டார். ராமானது பின்னாடியே பயின்று இருக்கா. அவருக்கு தெரியாமலே அப்படி பயின்று இருக்கா. தெரியாம போனான்னு சொல்லலாம், அவர் கவனிக்கவும் இல்லை. எம்பார் பெருசா அதை கவனிக்கல. நம்ம தான் யார் யார் என்ன பண்றா நம்ம கவனிச்சு, நம்ம எத்தனை பேர் கவனிக்கிறோம் நம்ம கவனிப்போம். பெரியவாளுக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா அவ உண்டு, தன் கர்மா உண்டுன்னு இருப்பா. இப்ப கோவிலுக்கு போனா நம்ம உண்டு, பெருமாள் உண்டுன்னு இருக்கும். எத்தனை நாள் அப்படி கோவில் போயிருப்பேன், நீங்க உங்க மனதை கேட்டு பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீங்க போன கோவில் யாரெல்லாம் பார்த்தேன், பத்மநாபரை பார்த்தேன், நரசிம்மரை பார்த்தேன், கிருஷ்ணனை பார்த்தேன், அவளை பார்த்தேன், தெரிஞ்சவாளை பார்த்தேன், 10 வருஷம் ஆச்சு இன்னைக்கு தான் பார்த்தேன். இந்த சொந்தக்காரன் வந்திருந்தா, மூளையில போயிட்டு இருந்தா, நான் கூட்டேன், நான் காதுல எல்லாம் சொல்லுவா. இனிமேல் நான் கேட்டிருந்தேன் மனசு என்கிட்ட பதில் சொல்லி வச்சுக்கேன். பத்மநாபரை பார்த்தேன், நரசிம்மரை பார்த்தேன், ராவனை பார்த்தேன், கிருஷ்ணனை பார்த்தேன். இது வரைக்கும் நானும் பார்த்தேன். எத்தனை பேர் கோவில் யாரை பார்த்தேன் அப்படின்னா, இன்னைக்கா அவளை பார்த்தேன், இன்னைக்கு என்ன பேசிட்டு இருந்தாள் அப்படின்னா, ரொம்ப நாளா கோவில்கள் என்னன்னு கேட்டுதான் விஷயம் சொல்லிட்டு இருந்து எல்லாம் சொல்லுவோம். கடைசி வரைக்கும் பத்மநாபன் பேசுறது கேட்கறது இல்லை, பத்மநாபனை பார்த்தேன்னு சொல்றது. அதாவது புத்தி எங்க போகிறதுன்னு பார்க்கணும், அதுக்காக சொல்ற. எம்பார் கோவிந்தர் எதையும் கவனிக்காம போயிட்டு இருக்கார். தண்ணி ஜலம் எடுத்துட்டு வரா, திரும்பியும் பார்த்தா அந்த இடத்துல அந்த பாம்பு அப்படி சீரிட்டு படம் எடுத்துட்டு இருக்கு. உடனே அந்த ஜலத்தோட குடத்தை அப்படி பக்கத்துல வச்சார். உடனே அந்த பாம்பை பிடிச்சார், என்னமோ பண்ணார். கொஞ்சம் இப்படி பிடிச்சு உட்காந்து ராமானுஜரிகளோட முதுகு தான் தெரிஞ்சது, என்ன பண்றான்னு தெரியல பாம்பு. தெரியல பார்த்தார். திரும்பியும் உடனே அப்படி எழுந்தார், கடகடன் திரும்பியும் போனார், குளத்துல இறங்கினார், ஒரு குளியல் போட்டார், வந்தார். அந்த பாம்பு அங்கேயே இருந்தது. இவர் வந்தவன பார்த்து அப்புறம் கிடையாது, அது பாட்டுக்கு போயிடுச்சு. உடனே சுவாமி ராமானுஜர் புரிஞ்சுட்டு என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு உடனே எம்பார் கோவிந்தரை பார்த்து கேட்டேன், என்னடா பண்ணா பாம்பு பிடிச்சு அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இல்ல நான் போகும்போதே பார்த்தா சீனிட்டு ஏதோ சீனிட்டு இருக்குன்னு நான் போயிட்டேன். திரும்பி வரும்போது அதே இடத்துல அப்படியே போய் சீரவே என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது, அவனுடைய நாக்குல ஒரு முள்ளு தச்சிருந்தது. பாம்புடைய நாக்குல முள்ளு தச்சிருந்தது. அதனால அதுக்கு நாக்க உள்ள, பாம்புக்கு நாக்கு உள்ள இழுத்து வெள்ள விட்டதான் அது சுகம். அப்படி நாக்கு பண்ணிட்டே இருந்தாலும் பாம்புக்கு ஒரு பரம சுகமான ஒரு அனுபவம் அதுக்கு. அதுக்கு நாய்க்கு வாழ ஆட்டுறது ஒவ்வொன்றுக்கு நமக்கு என்ன நமக்கு தான் தெரியும். ஒவ்வொரு மனுஷ ஆளுக்கு ஒவ்வொன்னு உண்டு. நிறைய நான் பார்த்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஹேபிட் சொல்றோம்ல, அந்த மாதிரி பாம்புக்கு நாக்கு வெள்ள துருத்தி துருத்தி நீடி தவக்களை கட்டுறதே பொறுப்பு. அந்த மாதிரி இந்த பாம்பு நேற்று அப்புறம் பார்த்தேன், நாக்குல முள்ளு தச்சு, அதாவது ரொம்ப சிரமப்பட்டு இருந்தது. அதுல என்ன பண்றதுன்னு தெரியாம புசு 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 சீரிட்டு இருந்தது. சரின்னு அதை பிடிச்சு அதை நாக்கை பிடிச்சு நாக்குல இருந்து முள்ள எடுத்து விட்டேன். அப்புறமா அது போயிடுது அப்படின்னா, பாம்பை பிடிச்சி அதை நாக்குல முள்ளெல்லாம் எடுத்து விடுவோம். அது நல்ல பாம்பு. படம் எடுத்து சீரின் இருக்கிற பாம்பு இடத்துல ஒரு பூத தயை நமக்கு, ஐயோ பாம்புன்னு நம்ம ஓடிடுவோம். நிஜமாவே பாம்புன்னா படையில் நடுங்கும் இல்லையா? ஆதிசேஷன்லாம் அழகா ஒரு பாட்டுக்கு ஏதோ சிலாரூபமா இருக்கிறதுனால பத்மநாபர் நேரம் பார்த்துட்டு இருக்கோம். அவர் கொஞ்சம் அப்படி லேசா அப்படி ஆடி காமிச்சாருன்னா கோவில்ல ஒவ்வொரு ஆள் வரமாட்டான். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த 1 லட்சம் கோடியே சென்ட்ரல் கவர்மெண்ட் காப்பாற்ற போறதா, ஸ்டேட் கவர்மெண்ட் காப்பாற்ற போறதா, யார் காப்பாற்றுவோம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். 1000 தலை பாம்பு ஒண்ணு காத்துட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. 1000 தலை பாம்பை மீறி ஒருத்த நுழைஞ்சிட முடியும்னு நினைக்கிறாடா.
பத்மநாபனே விட்டால் 1000 தலம் ஆதிசேஷன் விட மாட்டார். நன்னா ஞாபகம். ஒரு முறைச்சாலே போயிடும் உசுறு. கடிக்க வேண்டாம், சீர வேண்டாம், அப்படி திரும்பி லேசா ஒரு 6 ஆடினாரே போதும். அதனாலதான் அந்த 7வது இது திறக்க மாட்டேங்கிறான். வாழ்க்கை வேலை பாம்பு படம் இருக்கான். அந்த கதவை பாம்பு போட்டிருக்காங்க. அப்படிதான் கேள்வி லோகத்துல. அதனால ரொம்ப பயப்படுறாங்க. நாக சர்ப்ப தோஷம் எல்லாம் வந்துருமோ ஒரு பயம் இருக்கத்தான் சரி. என்ன வேணா ரூல் சொல்லட்டும், சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும், தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ. இந்த சாபம் இதுல மட்டும் எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. இந்த சாபம், பேய், பிசாசி, சாத்தான், இதுல எல்லாம், அப்புறம் பில்லி சூன்ய மந்திரம், இதுல எல்லாம் மட்டும் எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. அது இந்துல அத்தனை பேருக்கும் உண்டு. தெய்வ நம்பிக்கை இருக்கிற, தெய்வ நம்பிக்கை இல்லாத நாஸ்திகனுக்கு கூட இதுல நம்பிக்கை எல்லாம் உண்டு. அது என்னதான் எங்களுக்கு புரிய மாட்டேங்க. தெய்வத்தை மட்டும் ஒதுக்க மாட்டோம். 1000 தல பாம்பு தானே காப்பாத்தின்னு இருக்கு. இவ்வளவு நாள் பத்மநாபனையும் அவர் தான் காப்பாத்தின்னு இருக்கார். இத்தனை சொத்தையும் அவர் தான் காப்பாத்தின்னு இருக்கார். எல்லாரும் நரசிம்மரை பார்த்தேன், கிருஷ்ணனை பார்த்தேன், கிருஷ்ணனுடைய கால் சலங்கை சப்தத்தை கேட்டு நான் இது வரைக்கும் ஆதிசேஷனை பார்த்தேன்னு யாரும் சொல்லல. எனக்கு திருவனந்தபுரம் வைபவத்திலே யாரும் ஆதிசேஷனை கண்ணார கண்டேன் அப்படின்னு சொல்லல. எனக்கு தெரிஞ்சு திருவனந்தபுரத்துடைய பத்தி சொல்லும் போது ஆதிசேஷனை பத்தி அவ்வளவு அழகா சொல்றது அப்படின்னா நம்மாழ்வார் தான். படமுடை இரவில் விடமுடை இரவில் கொண்டாடுறார். திரும்ப 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 படமுடை இரவில் விடமுடை இரவில் மாத்தி 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 ஆதிசேஷ பிரபாவத்தை அனுபவிச்சு சொல்றது யாருன்னு நம்மாழ்வார். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா மகாராஜா சுவாதி திருநாள் 2 பேர் தான் ஆதிசேஷ வர்ணனை நிறைய பண்ணிட்டு இருக்கு. ஆச்சரியமா நிறைய யாரும் பண்ற மாதிரி தெரியவில்லை. அவ்வளவு விசேஷம், அத்தனை சிரேஷ்டம் அந்த ஆதிசேஷன் அல்லவா. அந்த மாதிரி அந்த பாம்பு, சாதாரண தண்ணி பாம்பை பார்த்தாலே பயப்படுவோம். அப்படின்னா நல்ல பாம்பு இல்லையா, பயம் வராது. அந்த பயம் இல்லாம அந்த பூதத்தையை அது வாயில கையை விட்டு அது அழகா முள்ளெல்லாம் எடுத்து விட்டுட அதுக்கு சுகம் கொடுத்தேன் அப்படின்னு ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். ஒரு பாம்பு இடத்துல கூட ஒரு பூத தயை இருக்குமா? பூத தயைன்னு ஒரு வார்த்தை நமக்கு தெரியும், அவ்வளவுதான். பரோபகாரம் இதம் சரீரம்னா இது நீங்க பண்ணிருக்கீங்களா? பரோபகாரம் ஹிதம் சரீரம்னு யாரா இருந்தாலும் அவளுக்கு பரம உபகாரம் பண்ணணும். பாம்புக்கெல்லாம் உபகாரம் நம்ம பண்ணுவோமா? மறந்தும் பண்ண மாட்டோம். பாம்பை பார்த்தா முதல்ல ஒரு 10 பேரை கூட்டு அடிச்சுக்குள்ள அங்கேயே ஒரு நேரம் பாம்பு இருக்கு அப்படின்னு நாமளா அடிச்சு 10 பேரை கூட்டு வந்து அடிப்போம். ஆனா இந்த கோவிந்தர் அவ்வளவு அழகா பண்ணிட்டா. ராமானுஜர் மேனி சிலிர்த்தார். இப்படிப்பட்ட பூதத்தையை அடியாளுக்கு இல்லையே சுவாமி, வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலே. பாம்புடைய வாயில போய் கைவிடுற அளவுக்குலாம் அந்த ஒரு பகவத் பக்தி எல்லாம் எனக்கு கிடையாது சுவாமி. பாம்பு வாயில எப்ப தைரியமா கைவிடுவோம்? அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான் அப்படின்னு பூரணமான நம்பிக்கை இருந்தால்தான் பாம்பு வாயில கைவிட முடியும். ஐயோ இல்லாட்டிலாம் இப்படிலாம் நடக்குமா? ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். சமயத்துல டிஸ்கவரி சேனல் திடீர்னு அது பாம்பு வராமடி காட்டும். அதை பார்த்து பயந்து ஓடுறவாள்லாம் உண்டு டிவியில பார்த்து. ஏன்னா அந்த தேக அபிமானம், சுவாபிமானம்னு சொல்லும். சரீர தேகாத்ம அபிமானி அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை. அந்த மாதிரி அடியாள் தேக அபிமானி சுவாமி. நான் எம்பார் மாதிரி பாம்பு வரைக்கும் பூதவையை பார்க்கிறவளா? இல்ல சுவாமி, அடியாள் மசல் புழுக்க. வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, வாயிற் கையிட்டேனும் எம்பாரை போல. இந்த சம்பவத்துக்கு சாட்சியே ராமானுஜர். இந்த சம்பவத்தை பார்த்து அடுத்த வாழ்க்கை சொன்னதே ராமானுஜர். அந்த சுவாமி ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றா, வாயிற் கையிட்டேனும் எம்பாரை போலே அப்படின்னு சொன்ன. ராமானுஜர் ஆனந்தமா தலையாற்றார். ஏன்னா எம்பாருடைய குணங்களை பார்த்து ஒரு தடவை சுவாமி ராமானுஜரே வாரீர் எம்பாரே என்னை இறுக்கி ஆலிங்கனம் செய்து கொள்ளும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா மற்றவெல்லாம் பார்த்தா உங்களுடைய நல்ல குணங்கள் எனக்கும் வரட்டும் அப்படின்னு சுவாமி ராமானுஜர். எனக்கு கூட ஒரு நல்ல குணங்கள் கிடையாது, வாரீர் எம்பாரே நெஞ்சோடு நெஞ்சு உரசும்படியான ஒரு ஆலிங்கனம் செய்வீர் அப்படின்னு. அத்தனை விசேஷம் எம்பார் கோவிந்தன். அந்த வைபவத்தை இந்த பெண் பிள்ளை சொல்ல எம்பாருடைய அந்த குணப்பிரபாவத்தை சுவாமி ராமானுஜர் அனுபவிக்கிறார். வாயிற் கையிட்டேனோ எம்பாரை போலே. உடனே பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றா, தோள் காட்டி வந்தேனோ பட்டரை போலே. பெண் பிள்ளை ரகசியத்துல ஒருத்தரை பத்தியே 2 வாக்கியம் வருது அப்படின்னா இதுதான். பராசர பட்டர் தான் 2 இடத்துல வராது. மற்ற எந்த இடத்துலயுமே பார்த்தோம்னா திரும்ப ரிப்பீட்டேஷன் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்மாழ்வாரை பத்தினா ஒரு வாக்கியம், கிருஷ்ணனை பத்தி ஒரு வாக்கியம், ராமனை பத்தி ஒரு வாக்கியம்,
சீதையை பத்தி ஒரு வாக்கியம், துருவனை பத்தி ஒரு வாக்கியம், திரௌபதியை பத்தி ஒரு வாக்கியம், விதுரர் எல்லாரும் ஒவ்வொரு வாக்கியம் தான். எந்த இடத்துலயுமே அதே ஒருத்தரை பத்தி இன்னொரு தடவை உதாகரணம் சொல்றது இல்லை. தென்பிள்ளை ரகசியத்துல 2 இடங்கள்ல பட்டரை பத்தி வருது. ஏற்கனவே சொன்ன வாக்கினால் வென்றேனோ பட்டரை போல், இது 2வது வாக்கியம். தோள் காட்டி வந்தேனோ பட்டரை போலே அப்படின்னு சொன்ன பராசர பட்டருடைய வைபவம் இது. பராசர பட்டரை சுவாமி ராமானுஜர் அழகா தனக்கு அப்புறமா இவன் தான் ஆச்சாரியன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த முறைகள்லாம் பண்ணிட்டார். ஆச்சரியம். பராசர பட்டர் ரொம்ப அற்புதமானவர். நிறைய சிஷ்யாள்லாம் அவருக்கு உண்டு. ரொம்ப ஆச்சரியம். நீலா துங்க சனகிரி தடி சித்தமுத்போத்திய கிருஷ்ணன், இதெல்லாம் பராசர பட்டர் எழுதின ஸ்லோகம். திருப்பாவையுடைய தியான ஸ்லோகம். நீலா துங்க சனகிரி தடி சித்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாராத்யம் சம்ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜினிகளிதம் யாபலாஸ்கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அது பராசர பட்டர் சொன்ன ஸ்லோகம். அதே மாதிரி பூதம் சரஸ்ஸ மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்யம். இதுவும் பராசர பட்டர் சொன்ன ஸ்லோகம் தான். நல்ல ஆச்சரியமான சம்ஸ்கிருத ஞானம், நல்லா தமிழ் தெரியும், வாக்கு சாதுரியம். ஏற்கனவே சொல்லிட்டேன், வாக்கு 5 வயசுலயே வாக்குனால ஜெயிச்சவர். நிறைய பேருக்கு அவ்வளவு அழகா பெரிய கிருபை பண்ணிருக்கார். ரொம்ப விசேஷமானவர். ஒரு புரட்சிகரமான ஒரு ஆச்சாரியன். வைராக்கியத்தை பத்தி அவ்வளவு பேசுவார். அதே ரங்கநாதன் கோவிலுக்கு போறாருன்னா பட்டெல்லாம் உடுத்துட்டு உடம்பு முழுக்க சந்தனம் பூசிட்டு நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு போவார். அவ்வளவு விசேஷம் இந்த பராசர பட்டர். முன்னாடி அப்படி ஒரு உபன்யாசம் பண்ணிட்டார் வைராக்கியத்தை பத்தி. சரீரம் அனித்தியம், ஆத்மா சத்தியம் எல்லாம் சொன்னாங்க. அடுத்த நாள் யாரும் குளிக்கல, பல்லு தேய்க்கல. முன்னாடி நாள் சத்சங்கம் கேட்டவா எல்லாம் காலங்காத்தால் ரங்கநாதனை பார்க்க வந்துட்டா. அழுக்கழுக்கா வந்து நிக்கிறா. கண்ண அந்த புளிச்சை கூட தொடச்சிக்கல. ஆத்மா சத்தியம், சரீரம் அனித்தியம் அப்படியே வந்துட்டா. ஏதோ ஒரு வஸ்திரம் மட்டும் போட்டு பிறந்த மீனியோட வரல. அது ஒண்ணுதான். எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் விஸ்வரூப சேவைக்கு வந்தா பராசர பட்டர் வர பட்டு எல்லாம் உடுத்துட்டு உடம்பு முழுக்க சந்திரம் எல்லாம் பூசிட்டு நிறைய சொர்ண ஆபரணம் எல்லாம் போட்டு ஒரு ராஜாதிராஜன் மாதிரி இப்படி வரா. எல்லாரும் பார்த்து அசந்து போயிட்டா. உபதேசம் எல்லாம் உபன்யாசத்தோட சரியோ அப்படின்னு. உடனே அவர்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு, எல்லாரும் குளிக்காம எல்லாம் வந்திருக்கள் அப்படின்னா. இது நீங்க தானே சொன்னீங்க சரீரம் அனித்தியம், நீங்க தான் அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கள், நாங்கள்லாம் நீங்க சொன்ன உபன்யாசத்துல பக்குவம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா. உடனே பராசர பட்டர் சிரிச்சார். அப்ப ஸ்ரீரங்கத்துல உற்சவம், அதனால கோவில வெள்ளை அடிக்கிறது, சுத்தம் பண்றது, அலங்காரம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, இது ரங்கநாதனுடைய கோவில் உற்சவம், அதனால பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. உடனே பராசர பட்டர் சொன்னார், இதுவும் ரங்கநாதனுடைய கோவில், இதுக்கும் உற்சவம், அதனாலே அலங்காரம். அப்படி ஒரு வைராக்கியசாலியான ஒரு ஆச்சாரியம். அந்த தேடி தான் நாங்கெல்லாம் மோதிரம்லாம் போட்டு அலையும். யாரா கேட்டா பராசர பட்டருக்கு சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு ஒரு உதாரணம். நிஜமாவே இல்லாட்டி நான் முன்னாடிலாம் மோதிரம் என்ன போடுறேன், தங்கம் தொடாதாது, பராசர பட்டர்லாம் வாசனை சரி போடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்ததே பராசர பட்டர் வைபவத்தை கேட்டதுக்கு அப்புறமா தான். ஏன்னா அது ஒரு விருப்பம் இருந்தது. பாகவதம் படிச்சு முதல்ல பயம் வந்துருச்சு. எப்பா தங்கமே வேண்டாண்டா சாமி, கலிபுருஷனோட ஆதிக்கம்னு ஒரு இடம். அப்ப பராசர பட்டர் வைபவம் தெரிஞ்சவனா சரி கலிபுருஷன் இடத்துல ஒண்ணும் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு தைரியம் தந்தது பராசர பட்டர். அவ்வளவு விசேஷமான ஒரு ஆச்சாரியம், ரொம்ப புரட்சி ஜாஸ்தி, எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா பதில் சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த பராசர பட்டர். ஒரு சந்தர்ப்பத்தில் அவரிடத்துல ரொம்ப விரோதம் பாராட்டுவா. அழகா ஒரு குடத்தை கொண்டு வந்து வச்சுட்டா, வாயெல்லாம் துணியெல்லாம் போட்டு கட்டி கொண்டு வந்து வச்சுட்டா. இது என்ன இருக்கிறது அப்படின்னு. உடனே பராசர பட்டர் சொன்னார், வெண்கொற்ற குடை இருக்கிறது அப்படின்னு. உடனே அவெல்லாம் சிரிச்சுட்டே உடனே அந்த குடத்துடைய மூடியை எடுத்து விட்டு உள்ளே கையை விட்டு ஒரு பாம்பு எடுத்து காட்டினா, இது வெண்கொற்ற குடையோ அப்படின்னா. உடனே பராசர பட்டர் சொன்னார், ஆழ்வார் சொல்லியிருக்கார், சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் குணையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கும் மனையாம், திருமார்க்கு அரவு அப்படின்னு இருக்கு. அரவுன்னா பாம்பு. பெருமாள் நடந்தாரா அவருக்கு கொடை பாம்புன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் திருவெண்கொற்ற குடைன்னு சொன்னீங்க. உடனே அவரோட சர்வஜத்துவம் அவளுக்கு புரிஞ்சது. குடத்துல என்ன இருக்கு, இவருக்கு சர்வஜன்றாரு. ஏன்னா இவர் சர்வஜ்ய பட்டரான கேள்வி கேட்டிருக்காரு. பின்னாடி இவருக்கு சர்வஜ்யன்னு பேர் வந்துடுச்சு. அப்ப கேட்டது என்ன இருக்குன்னா வெண்கொற்ற கொடை இருக்குன்னு. பாம்பை கூட கொடைன்னு சொல்றாராம். நம்ம எல்லாம் கொல்லுன்னு, அவர் கொடைன்னு பகவானுடைய திருக்கொடை இது அப்படின்னு. அந்த மாதிரி ஆச்சரியம். இனிமேல் திருச்சூர் போடுறது போது கொடையெல்லாம் மாத்திரத்தை பார்த்தா பாம்பு ஞாபகம் வரும். திரு வெண்கொற்ற குடை அப்படின்னு. குடைய பார்த்தாலே ஆதிசேஷன் ஸ்மரணை வரணும்.
மழை பெஞ்சிருக்கு, கொடை வச்சா கொடை அங்க விட்டேன், கொடை எங்க விட்ட, கொடையை பத்தி பேசினாலே பராசரப்பட்டர் ஆதிசேஷன் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். பொய்யாழ்வார் பாசனம் அது. சென்றால் குடையாம். இன்னொன்னு கொடைக்கு இன்னொன்னு உண்டு, கோவர்தனகிரி. மறந்து போயிடுறோம். இது பேர் தான் பாகவத விசாரம், பக்தி விசாரம், சத்சங்க விசாரம்னு பேரு. கொடை 100 ரூபாய், 150 ரூபாய் கொடை, பட்டன் கொடை, சின்ன கொடை, பாடியில வாங்கி கொடுத்தா அது கேரளாவில் கொடை பிடிக்கும் ஜாஸ்தி வேற. கேரளா மாதிரி எங்கேயுமே கொடைக்கு இவ்வளவு பிடிக்கும் நான் பார்த்ததே கிடையாது. கேரளால தான் திரும்புற பக்கம் எல்லாம் கொடைன்னா அதுதான் கொடைன்றான். என் கொடைன்னா ஆதிசேஷன் தான் கொடை அப்படின்னு ஒரு நான் நினைச்சுப்பேன். இன்னி வரைக்கும் நிறைய இருக்கு. நம்ம கவனம் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அதுக்கு சொல்ல வர இந்த பராசர பற்ற அவ்வளவு விசேஷமான உற்சவ சமயம். எப்பொழுதுமே கூட்டம் முண்டி அடிக்குமே, அது கேட்கவே வேண்டாம். எப்பவுமே கூட்டம் முண்டி அடிக்கும். அந்த கூட்டத்தை நெறிப்படுத்துறதுக்குன்னே அந்த பகவத் கைங்கரிய பறவைகள் உண்டு. கைங்கரிய பறவைகள் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு புரியும் எனக்கு தெரியாது. திருவனந்தபுரம் வாசிகளுக்கு சொன்னா தாழ் இறங்கட்டம், தாழ் இறங்கட்டம், தாழ் இறங்கட்டம் நிக்கிறாலும் அவதான் கைங்கரிய பறவைகள். அவதான் கைங்கரிய பறவைகள். திருப்பதியில ஜரகண்டி 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 அவதான் கைங்கரிய பறவைகள். அதாவது எல்லா கூட்டத்தையும் ஒழுங்குபடுத்தி எல்லாரையும் பகவான சேவிக்க வைக்கிறான். கைங்கரியம் எல்லாருமே அந்த கோவில்ல விளக்கு ஏற்றுறவா, கோவில்ல பெருக்கிறதா, பகவானுடைய பல்லக்க சுமக்கிறவா, பகவத் அலங்காரம் பண்றவா, இல்லாடி வாசல்ல ஓணவில் விற்கிறவா, யாரெல்லாம் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டு இருக்காளோ அவர்கள் அத்தனை பேருமே கைங்கரிய பரர்கள். இப்ப பார்த்தா போலீஸ் எல்லாம் கூட கைங்கரிய பரர்கள் ஆயிட்டான். அடுத்து மிலிட்டரி நிக்கிறார், எல்லாம் AK-47 கண்ணெல்லாம் வச்சுட்டு நானும் பத்மநாபன் கைங்கரிய பரர் அப்படின்னு ஜம்முன்னு நிக்கிறார். இது எனக்கு ஒரு படம் என்னன்னா, அந்த போலீஸ்காரெல்லாம் டியூட்டிக்கு வரா அப்படின்னா வேற முதல்ல போய் பத்மநாபரை பார்த்துட்டு தான் டியூட்டிக்கு வெளியே வரும். ரைட் ராயில உள்ள போறோம். நம்மள எல்லாரும் தடவி 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 அவளை செக் பண்றது ஆளே கிடையாது. நம்மள அத்தனை செக் பண்ற அவள் ரைட் ராயில சைடு எங்கேயோ உள்ள போறா, கடகடம் போறா, பத்மநாபரை பாக்குறா. இதுல வேற வந்து இனிமேல் பத்மநாபரோட அந்த ஒத்தகல் மண்டபத்தில் படுத்துக்கணும்னு வேற கேட்டு இருக்காங்க ராத்திரிங்க. அங்க உள்ள 2 பேர் தான் படுப்பா குரூப்னு செக்யூரிட்டி, டைட் செக்யூரிட்டி வேணும், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நாங்களும் உள்ள படுப்போம். ஒத்த காலம் நின்று இருக்கலாம். இப்ப பத்மநாபரோட ஒத்தகல் மண்டபத்தை படுக்கிற அளவுக்கு அவளுக்கு உரிமை வந்து கொடுத்தான். நம்மளும் தான் பல வருஷமா பத்மநாபரை பார்த்துட்டு இருக்கோம். ஆராட்டோ வேட்டையோ முடிஞ்சு கொடுத்தோம்னா பார்த்து பார்த்து செகண்ட் அடைச்சிடும். ஓடு 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 பத்மநாபர் உள்ளவரும் நம்ம வெளில ஓடி வந்துருவோம். நின்று கூட பாக்குறது கிடையாது கூட்டம். இதுமாதிரி இதெல்லாம் அவள்லாம் கைங்கரிய பறவைகள் லிஸ்ட்ல சேர்ந்துட்டான். பெரிய பாக்கியம். அந்த மாதிரி பராசர பட்டர் ஒரு சந்தர்ப்பத்துல ரங்கநாதனை பார்க்க போற உற்சவ சமயம் நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்துல கூட்டத்துக்கு கேட்கணுமா, நல்லா மோதுமே. அது ரங்கநாதனுடைய உற்சவம் பார்க்கறதுக்கு நம்பெருமாள், ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள், அழகிய மணவாள பெருமாள். அதனால அவர் பார்க்க நல்ல கூட்டம் அலமோதர்வான். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கைங்கரிய கூட்டத்தை ஓரம் தள்ளம் இல்லையா. இப்ப நம்ம வேட்டையும் போது எல்லாரும் முண்டி அடிச்சு எல்லாரும் பார்க்கணும் இடிச்சு நிற்போம். உடனே ஓரத்துக்கு தள்ளுவா இல்லையா. அந்த மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், இந்த மான் சோல் இருக்கு பாருங்களேன், அதை அப்படி சாட்ட மாதிரி கீழே இப்படி அடிப்பான். சப்தத்திலே பயந்து எல்லாரும் ஒதுங்குவான். அது ஒரு வழக்கம் அந்த காலத்துல. அந்த காலத்துல ஒரு வழக்கம். அப்படி கீழே அந்த மான் சட்டை அடிச்சானா பளின்னு சப்தம் வரும். அந்த சப்தத்துல எல்லாரும் ஒதுங்கணும்னு அர்த்தம். அந்த மாதிரி வச்சிருக்கா. அதனால எல்லாரும் ஒதுங்கி 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 போவா. அந்த மான் சட்டை அப்படி கீழே அடிப்பான் வழக்கம். இப்பெல்லாம் அந்த வழக்கம் எல்லாம் மாறி போயிடுச்சு. மான் சட்டையை கீழே அடிக்கும்போது பராசரப்பட்டர் அப்படி வரும்பொழுது அந்த மான் சட்டை கீழே விழ வேண்டிய அடி பராசரப்பட்டருடைய தோல்ல விழுந்துருக்கு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். அதுங்க வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம ஒரு பெரிய லெவல்ல வேற இருக்கும். கோவில நமக்கு ஒரு பெருமை எல்லாம் இருக்குன்னா முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். அந்த மாதிரி பயங்கரம் எல்லாம் காஞ்சிபுரத்தில் ஐயங்கார் நடுவில் பார்க்கலாம். பெருமாள் ஒரு ஓரத்தை நிக்க வச்சு பெரிய தகராறே நடக்கும். வடகலையா தென்கலையா, நீயா நானா, அது போட்டோ எடுக்கட்டும், யார் வேணா வரட்டும், பயங்கரமா இருக்கும். வரதாஜி தேவியன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. பரவாயில்லையே, நம்மள கூட மறந்து சண்டை போடுறாளே, எல்லாம் யாதவ கூட்டம் போல இருக்குன்னு நினைச்சுப்ப. கிருஷ்ணனைய மறந்துட்டானே யாதவ கூட்டம் அடிச்சுட்டு அது அடி வந்து பராசரப்பட்ட தோல்ல விழுந்துருக்கு. அந்த கைங்கரிய பலர் புதுசா வந்திருக்காரு வேலைக்கு. அவருக்கு யார் பராசரப்பட்டர்லாம் தெரியாது. அப்படின்னா பராசரப்பட்டர் பார்த்தா இவரும் அடிக்க அடிக்க அந்த ஓரத்தில் ஒதுங்கி போக வேண்டியதானே அப்படின்னு சரியா ஒதுங்கி போறேன்னு போயிட்டார். பராசரப்பட்டர் ஒதுங்கி போனார். பெருமாள் தெரிச்சு வந்துட்டார். அதுக்கப்புறமா பராசரப்பட்டர் தெரிஞ்சவன் அந்த நிகழ்ச்சியை பார்த்தவாள்லாம் பராசரப்பட்டவருடைய சிஷ்யர்களிடம் சொல்லிட்டார், இந்த மாதிரி இந்த பூசா வந்திருக்க கைங்கரிய பலர் அன்னைக்கு கீழே அடிக்கவே பராசரப்பட்டர் தோல் அடிச்சுட்டா அப்படின்ட்டா. உடனே சண்டை கிளம்பிட்டாப்பா. ஒரு கேங்கா போய் அவர் சுத்தி நின்றுட்டா. பெரிய சண்டை. யாரை கேட்டு நினைச்சா என்ன நினைச்சிட்டு இருக்கானி, அவர் யாரும் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆச்சாரியன்னு தெரியுமா,
அவர் ரங்கநாதனுடைய ஸ்வீகாரம் அவனுக்கு யார சொல்றானே புரியல பாவம். அவன் வேலைக்கு புதுசு. அவனுடைய கீழே அடிக்கும் போது யாரும் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் யாரும் அவன் கவனிப்பான். ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சு, ஒரு பழக்கமாயிடுச்சு, சொல்லி வச்சானா தெரியும். அவன் கேட்கிறான், யாரையுமே தோல் அடிக்கவே இல்லையே, நீங்க எதுக்கு என்ன இடத்துல சண்டை போட்டுருக்கள் அப்படின்னு. அதுக்குள்ள இந்த விஷயம் அப்ப வந்துட்டு இருந்தா பராசரப்பட்டு அவர் தெரிஞ்சு போயிடும். உடனே கிட்டத்தட்ட ஓடி வந்தார், சிவாளெல்லாம் ஒதுக்கி உடனே வாசனா இவர் மேல நீ அடிச்சா இல்லவா அப்படின்னு. அப்ப அவனுக்கு ஞாபகம் வந்தது, ஆமா நான் கீழே அடிக்க போனா அவருக்கு டக்குன்னு குறுக்கில் வந்துட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. உடனே அப்படின்னு அடிக்க போயிட்டா உடனே வாசனா ஓரம் தள்ளு போட்டான் அப்படின்ட்டு அவன் பயந்துட்டான். அவர் யார் என்னன்னு தெரியாது. உடனே வாசனா அவர் பெரிய ஆச்சாரியன் புருஷன் ஏற்கனவே அவர் சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அதெல்லாம் கேட்டவன அவனுக்கு கொஞ்சம் மரியாதை வந்துடுத்து. அவன் சொன்ன, சுவாமி தெரியாம அடிச்சுட்டேன், மன்னிச்சிருவான், எனக்கு தெரியாது, நான் ஜனங்களை ஓரம் விலக சொல்றதுக்காக அடிச்சு, மற்றபடி வேணுன்ட்டே அவங்களை அடிக்கல நான் அப்படின்னு. உடனே பராசரப்பட்ட சொன்னார், இல்ல நீங்க கைங்கரியம் பண்றவர், அதனால எல்லா ஜனங்களையும் ஒதுக்கும்படியான ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு ரங்கநாதன் கொடுத்திருக்கான். நம்ம அந்த தாழ இறங்கட்டும் சொல்றவட கோச்சிக்க முடியாது. அவள் அந்த ஸ்திதியில் நிக்க வச்சிருக்கிறது பத்மநாதன். நம்மளை முன் நிக்க வைக்கிறாரா? நம்மளை யாராவது ஒரு நாள் நிக்க வச்சா நிற்போமா? அந்த நிஜமா அந்த வேலைக்கு போயிட்டோம்னா சுகமா பத்மநாபன் கோயில் திறந்ததிலேயே 3 வரைக்கும் அங்கே இருக்கும். தாழரங்கட்டம் இவரை தலை நோக்கியாச்சோ இறங்கட்டம், அவரை பாலம் நோக்கியாச்சோ இறங்கட்டம். ரொம்ப பார்த்துட்டே இருக்கலாம் பாருங்க 4 மணி நேரம். நமக்கு அது தோண மாட்டேங்கிறது. அவக்கே இறங்க சொல்லிட்டே இருக்கா அப்படின்றது. அந்த வேலை அவள் கிடைச்சிருக்கு பாருங்க. அதுவே வேலை, அதுவே சம்பளம். அது பத்மநாப போனஸ் பென்ஷன் வேற கொடுக்குறாரு தாழ இறக்கிறதுக்கு எல்லாரையும். நாங்க கஷ்டப்பட்டு எல்லாரையும் மேலே இருக்கும்னா அவ தாழ இறங்கட்டும் அவளுக்கு ஒரு போனஸ் வரைக்கும் அவளுக்கு ஸ்பெஷலா அவளுக்கு தெரிஞ்ச வேளாம் தான் இருக்கட்டும். அதுக்காக நான் அவளை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கேன். பாத்திரம் நாளே இஷ்டம் அப்படின்னு சாமி இப்படி இருக்கட்டும் அப்படின்னு பறந்தவே தாழ இருந்து சொல்றது இறங்கிடுறது. அவளுடைய தர்மம் அது. அது சரி தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி தப்பு நம்ம சொல்றது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லா ஜனங்களும் பார்க்கணும். அது இப்ப அவ்வளவு செக்யூரிட்டி வேற வழி கிடையாது. திருப்பதி சரகண்டின்னு சொல்றது நம்ம கோச்சிக்க முடியாது. எத்தனை லட்சோபலட்சம் ஜனங்கள். நான் இப்ப போயிருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி இப்ப போயிருந்தேன். போன சமயத்துல 1,25,000 பேர் வந்திருக்கா. சனி ஞாயிறு 2 நாள்ல வெங்கடாசலபதியை பாக்குறதுக்கு 1,25,000 பேர். நினைச்சு பாருங்க அந்த கூட்டம் பத்மநாபர் வரும் எனக்கு ஆசை. அப்பதான் உங்களுக்கு தான் தெரியும் பன்னெண்டு இருக்கு. பத்மநாபர் கொஞ்சமா இப்படி கிடுக்கு இப்படி போட்டுட்டே தான் இருக்கா. செக்யூரிட்டி எல்லாம் போட்டார். அடுத்து எனக்கு ஒரு ஆசை, கோட்டைக்குள்ள எல்லா கடையும் இந்த நகைக்கடை எல்லாத்தையும் தூக்கணும். கோட்டை முழுக்க பத்மநாபன் கண்ட்ரோல். கோட்டைக்கு வெள்ளி எல்லாரும் பிடிச்சு நிக்க வச்சுக்கணும். அத்தனை பேர் நிக்க அங்கேயே செக் பண்ணி உள்ள விடணும். அப்ப சுதந்திரமா சேரிக்கலாம். எல்லா கடையும் தூக்கணும். நடக்கும். பத்மநாபன் நடத்தி காட்டுவாங்க, சந்தேகமே கிடையாது. திருப்பதி எப்படிதான் எல்லாமே டிடிடி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. திருப்பதி யாருக்குமே சொந்தமான இடமே கிடையாது. எல்லாமே டிடிடி கண்ட்ரோல்ல இருக்கு. அவன் என்ன கொடுக்கணும் அதுதான். அந்த மாதிரி நடக்கும், நடந்தே தீரம் பத்மநாபன் அப்படி இருக்கும். இந்த கோட்டை தனியா அப்படி ஃபிளைட்டே பார்க்கும், வெறும் கோட்டை பத்மநாபன் அது மட்டும் தெரியும். அப்படி இருக்கும் அந்த காலம். நிச்சயமா நான் பார்ப்பேன். பத்மநாபன் நடத்தி கொடுப்பாங்க, சந்தேகமே கிடையாது. பத்மநாபன்னா சும்மாவா எப்படி இருக்கும் தெரியும். அப்படி பார்க்கணும் பத்மநாபனுடைய. அப்ப பார்க்கணும் அந்த வேட்டை, அப்ப பார்க்கணும் ஆராய்ச்சி. அப்ப அழகா என்ன பண்ணணும், அந்த கோட்டைக்குள்ள அப்படியே பஜனை பண்ணிட்டு போனோம். எனக்கு ஒரு ஆசை உண்டு. இந்த கோட்டை எங்க இருக்கும், கோட்டையோட எல்லை, அந்த எல்லையில இந்த கிரி பரிக்கிரமா பிரஜ பரிக்கிரமா மாதிரி அனந்தபுர பரிக்கிரமா கோட்டைக்குள்ள பண்ணணும். பத்மநாபன் நடத்தி கொடுப்பாங்க, சந்தேகமே கிடையாது. பத்மநாபன் ரொம்ப பெரிய சாதாரண ஆள் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா திடீர் எல்லாம் பண்ணிடுவார். ஆச்சரியமான ஒரு தராட்சி பத்மநாபன். அதனால அவ பகவத் கைங்கரியம் பண்றான். இன்னைக்கும் பூரி ஜெகநாதம் போனோம் அப்படின்னா உள்ள நுழையும் போது ஒரு கையில குச்சி வச்சு பண்டா தலையில தட்டு தட்டுட்டே இருக்கும். ஒரு தட்டு அடிச்சுட்டு தான் உள்ள அனுப்புவான். 5 பேர் கோச்சுட்டு எதுக்கடா அடிக்கிற அப்படின்னு. அது எதுன்னா நம்ம மேல இருக்கிற பாரத்தை ஓடு அப்படின்னு மறுபடியும் நம்ம போய் கிருஷ்ணா ரங்கநாதன் பத்மநாபன் தான் வருது. ஜெகநாதனை சுதந்திரமா சேரிக்கிறது. ஏன்னா நம்முடைய பிராரப்தம் நம்மளை பார்க்க விடாம தடுக்கிறது. நம்முடைய ஆசை காமம் குரோதம் எல்லாம் எங்கேயோ எடுத்துட்டு போகிறது. அதெல்லாம் ஒரு வருடம் ஆச்சுன்னா போய் ஜெகநாதன் நன்னா பார்க்கலாம். அதுக்காக அவெல்லாம் பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடியவா. அந்த மாதிரி பிரார்த்தனை சொன்னா ரங்கநாதனும் உனக்கு அப்படி ஒரு கைங்கரியம் கொடுத்திருக்கான். அதனால நான் ஏதோ குற்றம் பண்ணிருக்கேன், அதனாலதான் ரங்கநாதன் உங்க மூலமா என் தோல்ல அடிச்சான். என்ன ஒரு மனோபாவம் பாருங்க. உங்க மூலமா ரங்கநாதன் தோல்ல அடிச்சான். அதனால உங்க மேல ஒரு தப்பு இல்லை, நான் இன்னொரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே அவர் நடுங்கிட்டார். மற்றவாள் என்ன சுவாமி சொல்றீர் அப்படின்னா, இல்ல ஒரு தோல் அடிச்சவன இன்னொரு தோலையும் காட்டிருக்கணும், அதானே நியாயம். 2 தோல்லையும் அடி வாங்கிட்டேன்னு அப்பாட சங்கு சக்கர முத்ராதானம் பண்ண மாதிரி
ஆச்சாரியன் எப்படி சங்கு சக்கர முத்ராதானம் கொடுத்துட்டார். இப்ப பாகவத ஒரு தோல் அடிச்சா இன்னொரு தோல்லையும் அடிச்சுட்டாருன்னா வைகுண்டத்துக்கு எனக்கு ஒரு குறை கிடையாது, கவலை கிடையாது. அதனால அன்னைக்கு ஒரு தோலை காட்டல, மன்னிக்கணும்னு சொல்லி எந்த தோல்ல அடி வாங்கினாலும் இன்னொரு பக்கத்தோட இப்படி காட்டேன், இந்த தோல்ல ஒரு அடி அடிச்சிருந்தோம். உடனே அந்த கைங்கரிய கண்கள்ல கண்ணே சுவாமி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு ஹிருதயம். ஒரு கண்டத்தில் காட்டினால் இன்னொரு கண்டத்தை காட்டணும் ஒரு கூட்டம் சொல்றது. ஏற்கனவே சனாதனமான தர்மத்துல ஒருத்தர் பண்ணவே பண்ணிட்ட, ஒரு தோல் அடிச்சு இன்னொரு தோலையும் காட்டுறேன் அடி அப்படின்னு. அதனால எல்லா விஷயங்களையுமே சனாதனமான தர்மம் சொல்லிருக்கு. என்பிள்ள சொல்றா, அந்த அளவுக்கு என்ன அடியாள் பக்குவப்பட்டவளா, தோள் காட்டி வந்தேனோ பட்டரை போலே. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு வாக்கியம். எத்தனை ஒரு பக்குவம். அதாவது எங்கேயாவது போறேன் அப்படின்னா அந்த கைங்கரிய பரவாயிடத்தை கோச்சுக்காதீங்க, அது நியாயம் இல்லை. நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. திருப்பதி எத்தனையோ பேர் சர்வீஸ் பண்ண வரா. நிறைய பேர் நினைச்சாங்க அவங்க வேலை பண்றவாங்க, பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவாள்லாம் வருஷத்துலயோ இல்லாட்டி 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ வந்து ஒரு 4-5 நாள் திருப்பதியில வந்து கைங்கரியம் பண்றவா பெரிய பெரிய கோடீஸ்வரலாம் எனக்கு தெரியும். பெரிய பெரிய MBA PhD படிச்சவா எனக்கு தெரியும். பெரிய பெரிய பேங்க் இல்லாட்டி கம்பெனில எல்லாம் மேனேஜர் லெவல்ல இருக்கவா எனக்கு தெரியும். அங்க போயிட்டு திருப்பதியில வந்து எச்சலை எல்லாம் எடுத்து கொண்டிருப்பா, குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பா. நம்ம பார்த்து சாதாரண இன்னும் பழப்பில்லாம இருக்கான்னு சொல்லிருக்கோம். கைங்கரியம் பண்றதுக்குமே வரலாம். நிஜமாவே அதெல்லாம் பண்ணணும். நம்மளும் நிறைய பத்மநாபனுக்கு கைங்கரியம் அவ்வளவு பண்ணணும், நிறைய பண்ணணும். திருப்பதிக்கு அப்படி ஒரு பாக்கியம் என்னன்னா போட்டி போட்டு வரா கைங்கரியத்துக்கு. 10,000 பேர் கைங்கரியம் பண்றதுக்கு போட்டி போட்டு வரா திருப்பதியில. இந்த மாதிரி ஒரு கைங்கரிய ருச்சி திருவனந்தபுரத்துல வரணும். பத்மநாபனுக்கு அந்த கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா நம்ம பத்மநாபன் நம்ம பண்ணாம வேற யார் வெளியூர்ல வருவாள். உங்களுக்கு வெளியூர்ல நமக்கு பஸ்ல ஆள் வந்தாலே கூட்டம் ஒத்துக்க மாட்டேங்கிறது. அந்த இன்னைக்கு 3 கூட்டத்துல வந்துட்டு அந்த ஐயப்பமார் கூட்டம், ஒரே கூட்டம். சந்தோஷப்பட வேண்டாமா? பத்மநாபனை பார்க்கறது 3 பஸ்ல ஆள் வந்திருக்காளே. எதை பார்த்தாலும் நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். நம்மளும் பார்த்தா 2 நிமிஷம் பார்க்க போறோம், 20 நிமிஷமா நிக்க போறோம். அத்தனை பேர் வந்து பாக்குறாளா? அவ தைரியமா பாருங்க, ஒரு மணி அடிக்கிறா, கோவிந்தா கோவிந்தா கத்துறா. பத்மநாபர் கிளம்பி வெளில வந்து என்னன்னு கேட்கிற மாதிரி கத்துறா. அவளை யாரும் ஒண்ணு சொல்றா, ஐயப்பமார் கூட்டம் வந்து நம்மளெல்லாம் சொல்றாள் தாழ இறங்கட்டும், ஐயப்பமார் கூட்டம் யாரும் தாழ இறங்கட்டும் சொல்லட்டுமே. இறங்கி இப்படி திருப்பி ஏறிடுவா. நான் பார்த்திருக்கேன், இறங்குற மாதிரி ஏறி இப்படி ஏறுவா. நிஜமா எவ்வளவு சுதந்திரமா பத்மநாபன் அனுபவிக்கிறா, எப்படி ஆச்சரியமா பாக்குறாவா. பத்மநாபனை பார்க்கறது எவ்வளவு அழகா இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன் கூட்டமே. நான் பார்க்கும்போது பத்மநாபர் ஏதோ சரி இருக்காரு, அவ்வளவு. அத்தனை கூட்டம் வரும்போது பத்மநாபனுடைய திருமுக மலர்ச்சியை பார்க்கணும், ஆச்சரியமா இருக்கு. அதனால பெரிய பாக்கியம் பத்மநாபனுடைய கைங்கரியம் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி கைங்கரிய பரர்களிடத்துல நமக்கு ஒரு பக்தி, ஒரு மரியாதை, ஒரு ஸ்ரத்த எல்லாம் உள்ள பூஜை பண்ணப்பட்ட போத்தி மட்டும் எஜமானே எஜமானே எஜமானேன்னு சொன்னா மட்டும் போதாது. வெளில கைங்கரியம் பண்றவா வரைக்கும் எல்லாருமே பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவா அப்படின்ற ஒரு புத்தி நமக்கு. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிருமா சொல்லுங்க? நம்ம ஒரு டிகிரியை கொண்டோ இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சவாளை கொண்டோ உள்ள நுழைஞ்சிட முடியும்னு நினைக்கிறாள். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கு சொல்லுங்க? அவ்வளவு பேருக்கு சரி பத்மநாபன் சொன்னது ஏதோ ஒரு கைங்கரியத்தை நுழைஞ்சிரும், அப்படியே லைஃப் செட்டில் ஆயிடலான்ற தைரியம் எத்தனை பிராமணாளுக்கு உண்டு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை படிப்பு படிச்சவாளுக்கு உண்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவளுக்கு அந்த தைரியம் இருக்கு. பத்மநாபன் காப்பாற்றுவார்னு ஒரு தைரியம் இருக்கு. இன்னி வரைக்கும் காப்பாத்திட்டு தானே இருக்கா. எத்தனை பேரை காப்பாத்திட்டு இருக்கா பத்மநாபன். அவ்வளவு பேருக்கு அங்க வேலை இருக்கோ இல்லையா, ஆனா அத்தனை பேருக்கு வச்சுட்டு இருக்கா. ராஜா இல்லையா, எக்ஸ்ட்ரா ஆள் நிறைய வச்சுட்டு தான் இருக்கு. அவர்தான் நான் போகும்போதெல்லாம் ராஜா சொல்லுவார், உத்திராடம் திருநாள் மகாராஜா சொல்லுவார், ஆட்கார அவ்வளவு அவசியம் இல்லை இருந்தாலும் இருக்கா அப்படின்னு. நான் பத்மநாப ராஜா அது எக்ஸ்ட்ரா ஆள் வச்சிருக்காரு. நிஜமாவே ஆச்சரியம். இன்னைக்கு பார்க்கலாம், அந்த முன்னாடி இப்ப செக்யூரிட்டி கார்டு நிக்கிறாள் அந்த மஞ்சள் துண்டு கட்டிட்டு. இப்ப அவளுக்கு வேலையே கிடையாது, சரியா சொல்லணும். எல்லா பக்கமும் போலீஸ் வந்தாச்சு, எல்லாம் அந்த CPRF அவெல்லாம் வந்தாச்சு. ஆனாலும் அவ ஒரு கைங்கரிய பரவா நிக்கிறா. ஆனா நேற்று எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைச்சு வச்சுக்கோ அவகிட்ட இருந்து. நேற்று நான் போய் நிக்கிறேன், உடனே அந்த போலீஸ் எப்படி தடவை வந்தேன், சாமி அறி போய்க்கோ போய்கட்டும் அப்படின்ட்டான். நான் நினைச்சேன் பரவாயில்ல, அப்ப அவனுக்கு என்ன தெரிஞ்சதுனால தடலாம்னு விட்டுட்டான். அவன் சொன்னதுனால நான் தடவல. அவன் இல்லாட்டி இந்த போலீஸ்காரன் தடவி செக் பண்ணிட்டு தான் உள்ள விட்டுருப்பான். அன்னைக்கு அவன் சொன்னான் சாமி போய்க்கோ அப்படின்ட்டான். அசந்து போனேன். ஏன்னா பகவானுடைய கைங்கரிய பரவம் அந்த இடத்துல இருக்கிறதுனால அவனோட வார்த்தை ஈடுபடுறது பாருங்க. அவருடைய வார்த்தை ஈடுபடுறதா இல்லையா அங்க. இப்ப நானே சொன்னா கூட நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், திரும்ப வருது தெரியுமா, நான் ராஜாவோட முன்னாடிதான் போறேன்னா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல டெஸ்ட் பண்ணி உள்ள இருப்பேன். நான் உட்காந்து 1/2 மணி நேரம் பேச வேண்டியிருக்கு. பேசினாலும் ஒத்துக்க போறதில்ல, அவ தர்மந்தவா பண்ண போறேன்.
அதனால அந்த கைங்கரியம் பண்ணப்பட்டவா பரம பாக்கியவான்கள். அவ சரியா இருக்காளா இல்லையா அது நமக்கு அவசியம் இல்லை. அது பத்மநாபரோட பாடு. நீங்க என்ன போய் சரி பண்ண போறீங்களா? உங்காத்து மனுஷாலெல்லாம் நீங்க சரி பண்ணணும். அப்புறம் பத்மநாபர் கோவில் எல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் உலகத்தெல்லாம் சரி பண்ணணும். அதெல்லாம் உங்களை சரி பண்ணணும். எவ்வளவு முடியுமோ உங்களை திருத்திக்கோங்க. 80 வாக்கியம் ஆயிடுச்சு பெண்பிள்ளை ரகசியம். 80 வாக்கியத்துல எவ்வளவு வாக்கியம் சத்தியமா வந்துட்டல. அதுக்காக சொல்ல வரேன், முடிக்கிறதுக்காக சொல்ல வர்றேன். 80 வாக்கியம் கேட்டாச்சு. 80 வாக்கியத்துல எந்த வாக்கியப்படி நீங்க நடந்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க. அகமொழித்து விட்டீரோ விதிரவை கூட எப்படி கேட்கணும்? பெண்பிள்ளை வாக்கியம். அகமொழித்து விட்டீரோ அழைத்து வருகிறேன் என்பீரோ அப்படிதான் கேட்கணும். அழைத்து வருகிறேன் என்பீரோ அக்ரூரவை போல அகமொழித்து விட்டீரோ விதிரவை போல தேகத்தை விடுவீரோ அப்படி கேட்கணும். தேகத்தை விடுவீரோ தசமுகனை சுற்றுவீரோ அப்படி கேட்கணும். அப்படிதான் கேட்கணும். தந்தை எங்கே என்பீரோ தாய்க்கோலம் செய்வீரோ இப்படி ஒரு வாக்கியம் கேட்கணும். அனந்தபுரம் போவீரோ ஆரியனை பிரிவீரோ வாக்கினால் வெல்வீரோ வாயில் கை விடுவீரோ அப்படின்னு மாப்பிள பிடிச்சிட்டு சாமி பிடிச்சு காட்டிட்டு வாயில் கை விடுவீரோ என்பாரை போலே அப்படின்னு கேட்கணும். அந்த பக்குவம் வரணும். ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா, பாகவதம் கேட்கிறோம், ராமாயணம் கேட்கிறோம்னா அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் படி நம்ம பக்குவப்படணும். அது ரொம்ப அவசியம். அவா பக்குவப்படுறாளா அடுத்தவா பக்குவத்தை இருக்காளா இது உங்களுக்கு அனாவசியம். அது அவசியமே கிடையாது. உங்களுடைய தர்மம் அது சொல்லப்பட்டிருக்கிற நீதிகள் படி நீங்க மாறணும். தர்மம் சர இதான் சத்தியம் வதான் ஆரம்பிச்சோம். தர்மம் சர தர்மத்தின் படி நட அப்படின்னா பெரியவா பண்ணது தர்மம். யத் யத் ஆசரதி சிரேஷ்டக தத் தத் ஏவ இதரோஜனக சயத் பிரமாணம் குருதே லோக தத் அனுவர்த்ததே. அவ்வளவு அழகா சொல்றா பெரியவா. அதனால தர்மப்படி நடக்கும். பாகவதம் தான் நமக்கு தர்மம். ராமாயணம் தான் நமக்கு தர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறது. மகாபாரதம் சொல்லிக் கொடுக்கிறது. பக்தாவுடைய வைபவங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. குரு பரம்பரை வைபவம் சொல்லிக் கொடுக்கிறது. மகாத்மாக்களுடைய ஆச்சரியமான லீலைகள் ஸ்லோகங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதன்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா அது சர்வசிரேஷ்டமா இருக்கும். அதனாலே அந்த தர்மப்படி நடங்கும். அடுத்த வாக்கியம் துறைவேறு செய்தேனோ பகவரை போலே. கடைசி வாக்கியம் கைதான் கட்டிக்கணும் நான். ஏன்னா